நாங்கள் வரும மருத்துவத்தை யோகா விஷயத்தை பல கோணங்களில் உங்களுக்கு புரிய வைக்கணும் தெளிய வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் குருமுகமாக இருந்து உங்களுக்கு தெரிந்த நியர்பை உள்ள எந்த ஆசான்களுடைய எந்த குருமாரோடையும் முழுமையாக குருமுகமாக இருந்து கட்டுருங்க. உங்களுக்கு வர்ம மருத்துவத்தில் ஒரு தெளிவு கிடைக்கணும். அந்த புரிதல் தன்மையில் தேடுதல் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட சிறு செய்திகள் தான் இது. முறையாக குருமுகமாக கற்றுக்கிறது சிறப்பாக இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. இப்போ சொல்ல போகிற செய்தி கண், மூக்கு, தலை சார்ந்த வருமங்கள் 33 பாயிண்ட் இதில் வரும். வருஷம் ஒவ்வொன்றா விளக்குறான் பாருங்கள். ஒன்று அண்ணான் காலம். அண்ணான் காலம்ன்றது காதுக்கும் கண்ணுக்கும் நடுவில் ஒரு பள்ளம் இருக்குது. இந்த பள்ளம்ன்றது ஒரு நெத்தி பொட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் நெத்தி பொட்டுன்னுவாங்க. இந்த கட்டை விரலில் இந்த ரேகை பகுதியை எலும்பு பகுதி அந்த இடத்த இங்கே கையில் வைக்கணும். 2 பக்கமும் கையை வச்சுட்டு காதை இப்படி கையால் சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன், கிரிப் கொடுக்குறேன். இந்த 2 கட்டை விரலாம் அழுத்துறேன். அழுத்திக்கிட்டே பின்னோக்கி 3 சுற்று, முன்னோக்கி 3 சுற்று. ஆனால் கைகளை இப்படி சுழல வைக்கக்கூடாது. இப்படி சுழல நவுறக்கூடாது, கையை நவுறக்கூடாது. அந்த இடத்துல சிறு சுழற்சி புரியுதுங்களா? இங்கே சுற்றணும், அங்கேயே இறக்கணும். ஹெவியாக கையை மூவ்மெண்ட்டே பண்ணவே கூடாது. அந்த இடத்துல சிறு அந்த அந்த பள்ளத்துக்குள்ளேயே சுழற்சி பண்ணணும். ஆமாம் வச்சுங்க. இது அண்ணான் காலத்தினோட இயக்குமுறை. அண்ணான் காலத்தை இயக்குவதனால என்ன பெனிஃபிட்டு? இது காதுகளுக்கும் ஆற்றல் கொடுக்குது, கண்களுக்கும் ஆற்றல் கொடுக்குது அண்ணான் காலம்ன்றது. அடுத்து தலைவலிக்கு மிக முக்கியமான பாயிண்ட். இது எனர்ஜி லெவல் தலைவலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நரம்பு சார்ந்த தலைவலிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது முக்கியமாக இல்லைங்களா? இது காதுக்கும் கண்களுக்கும் எனர்ஜி கொடுக்குறது அண்ணான் காலம். தலைவலிக்கு மிக முக்கியமான பாயிண்ட்டு. இந்த அண்ணான் காலம்ன்றது பஞ்சபூதங்களே பாடியில் இயக்குது புரியுதுங்களா? உடம்புல சூட்சுமமாக இருக்கிற ஆற்றல்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த பஞ்சபூதம்ன்றது சுவிட்சு கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. வாய்கள் இயங்குது பாடியில். துவாதச நாடிகளில் இயக்கிறதுக்கு, 6 ஆதாரங்களை இயக்கிறதுக்கு எல்லாமே வெளியில் தான் சுவிட்சு கண்ட்ரோல் இருக்குது புரியுதுங்களா? பஞ்சபூதம்ன்றது நிலம்னா தசைகளை இயக்குவதற்குரிய பாயிண்ட்டு. நீர்ன்றது இரத்த ஓட்டத்தை இயக்குவதற்குரிய பாயிண்ட்டு. நெருப்புன்றது நரம்பு மண்டலத்தை இயக்குறதுக்குள்ள பாயிண்ட்டு. நிலம், நீர், நெருப்பு. காற்றுன்றது எலும்புக்கு உள்ள பாயிண்ட்டு. இப்போ ஆகாயம் உள்ளே வெளியும் இயக்குது. இது உடம்புல ஏதோ ரேசியோ மாறி போச்சுன்னா இந்த சிஸ்டம் ஸ்லோவாகிடும். இப்போ இந்த பஞ்சபூதங்களையும் பாடியில் நேர் பண்ணோம்னா இந்த அண்ணான் காலத்தை இயக்கும் போது உடலில் உள்ள பஞ்சபூதங்கள் சமன்படுத்தப்படுது. இந்த உலகமும் பிரபஞ்சமும் எதனால் உருவாகினதுன்னா பஞ்சபூதங்களால் உருவானது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஒரு ஃப்ரூட்ஸ் வருதுன்னா அந்த பஞ்சபூதங்களோட ரேஷியோ அது கூட குறைச்சி ஏதோ வரும். எது காய்கறியோ எதுவோ உலகத்தில் எந்த பொருள், அது உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பஞ்சபூதங்களின் கலவையினால் உருவாகிறது தான். இந்த மொத்த சிஸ்டமும் பஞ்சபூதங்களும் கலவையினால் உருவானது தான். இதில் அந்தந்த ரேஷியோ எவ்வளோ இருக்கணும். அதன் அதிகமாகும் போது குறையும் போதோ அந்த சிஸ்டம் சுலவாயிடும் புரியுதுங்களா? இப்போ பூமி இருக்குது, நீர் அதிகமாகிட்டே இருக்கும்போது மண் தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா ஒரு ஏரி தண்ணி ரொம்ப 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 மண் தன்மை குறைஞ்சிட்டே வரும் புரியுதுங்களா? இது ஒரு இயற்கை தானே. நீர் அதிகமாகும் போது மண்ணுடைய அளவு குறைஞ்சிட்டே வரும். இப்போ வெயில் அடிக்குது, வெப்பமாக இருக்குது, அப்பா என்ன சுத்தமாக காற்றே இல்லைன்னும். அப்போ எங்கே வெப்பம் அதிகமாகுதோ அங்கே காற்று அங்கேருந்து விலகி போகுது புரியுதுங்களா? இந்த காற்று விலகி எங்கே போகும்? இன்னொரு பூதத்தோடு சேரும். இப்போ ஒரு பூதம் இன்னொரு பூதத்தை மிங்கிலாகும், அந்த பூதம் இன்னொரு பூதத்தை அப்படியே மாறும். அதனுடைய இயக்கும் முறைகள் மாறும்போது ஒரு பூதம் அதிகமாகுது, அங்கே இருக்கிற பூதம் அடுத்த பூதத்தோட கலக்கும். அப்படி ரேஷியோ மாறும்போது சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும். அப்போ அந்த பஞ்சபூதத்தை சமன்படுத்தணும்னா அண்ணான் காலத்தை நீங்கள் இயக்கணும். அண்ணான் காலத்தை இயக்கும் போது பாடியில் பஞ்சபூதங்கள் தத்துவங்கள் சரியாக அங்கங்கே கரெக்டாக நின்றுக்கும் புரியுதுங்களா? இது முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து நட்சத்திர காலம். இந்த விழி இருக்குது பார்த்தீங்களா? இந்த விழி ஓரங்காடி இந்த கட்டை விரலில் இந்த டிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஓரத்தை மட்டும் இந்த எட்ஜில் வைக்கணும். அந்த இந்த எலும்புக்கு உள்ளே இப்படி காடியில் இப்படி டைட் பண்ணி எடுக்கணும். இப்படி வச்சு எடுக்கணும் புரியுதுங்களா? வச்ச ஓரத்தை அந்த எலும்பு காடியில் அப்படி லேசாக பக்கவாட்டில் அழுத்திட்டு அப்படி எடுத்துட்டேன். இப்படி அழுத்திட்டு எடுத்துட்டேன் அதுங்களா? இந்த நட்சத்திர காலத்தை இயக்கும் போது என்ன நடக்கும்? யாருக்காவது இந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா, பகலில் கண்கள் நட்சத்திரம் தெரியுமா? இந்த இடத்துல அடிபட்டா
அதனால அதுக்கு நட்சத்திர காலம்ன்ற ஒரு காரண பெயராக வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இது கிட்ட பார்வை தூர பார்வைக்கு உள்ள முக்கியமான பாயிண்ட். இது இல்லாம ஒன்றரை கண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணு ஒரு மாதிரி சைடா பார்ப்பாங்க. அதுக்கு உள்ள முக்கியமான பாயிண்ட். கண்ணுக்குன்னு சொல்லும் போது இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமானது. நாம வச்சுங்க நட்சத்திர காலம். இது அடுத்து புருவ வருமம். புருவ வருமன்றது இந்த புருவத்தை ரெண்டு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு வெட்டு வரும். கரெக்டாக காடி தடையிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு காடி வரும், ஒரு வெட்டு வரும். இந்த வெட்டை ரெண்டு பக்கமும் கையில் வச்சுக்கிட்டேன். அழுத்திட்டு வெளிமுகமாக 3 சுழற்சி பண்ணணும், உள்முகமாக 3 சுழற்சி. மூக்கு நோக்கி காது நோக்கி ஃபர்ஸ்ட் எப்போதுமே வெளியே போயிடணும், அதுக்கப்புறம் தான் உள்ளே வரணும். வரமால அது ஏக்குமாரே அது வச்சுங்க. அது இது புரு உருவம் வந்து தூக்க உணர்வை உருவாக்கும். ஆமாம் வச்சுங்க. தூக்கத்தை கண்களை தழுவ செய்யும். வச்சுங்க. புரு உருமத்தை எப்போதும் தனியாக கொடுக்கக்கூடாது. புரு உருமம் கொடுத்த உடனே காம்பதுகெல்லாம் இணை உருமமாக எப்போதும் சேர்த்து கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி. இந்த புரு உருமமும் கிட்ட பார்வை தூர பார்வையை கரெக்ட் பண்ணுறதுக்கு உள்ள முக்கியமான ஒரு வர்மா இயக்குமுறை. அது புருவ வருமன்றது கிட்ட பார்வை தூர பார்வை. இந்த புருவ வருமம் அடங்கலாகவும் வேலை செய்யுது. அன்கான்சியஸாக டெட்டாக இருக்கிறாங்க, உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்கன்னா இந்த புருவ மலத்தை டைட்டாக அழுத்திக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், கான்சியஸுக்கு ஓடியாந்துருவாங்க. நீங்கள் எதுவும் இயக்கலாம் வேணாம். நான் ஸ்டாப்பாக அந்த புருவத்தில் அந்த வெட்டில் மட்டும் அந்த விரலை வச்சு இந்த காடியில் வச்சு கிரிப்பை டைட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனால நினைவுக்கு வந்துடுவாங்க. இது வந்து புருவ வருமம் அடங்கலாகவும் வேலை செய்யுது. வச்சுங்க. அடுத்து காம்போதிரி காலம். காம்போதிரி காலம்ன்றது தலைவலிக்குன்னு சொன்னாலே எப்போ தலைவலிச்சாலும் கண்ணு வந்து டல் ஆகிடும், கண்ணு சோர்ந்து போயிடும் தலைவலி வரும்போது. அதனால் கண்ணில் எந்த குற்றம் வந்தாலாம் வச்சுங்களேன், அது தலைவலி வந்தாலே சரி, இங்கே பொய்கை காலம், சுண்ணாம்பு காலம், அண்ணான் காலம், சனி காலம்லாம் குடிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த காம்போதிரி காலம் கொடுத்தாலே தலைவலி போயிடும். அது மாதிரி முக்கியமான பாயிண்ட். தலைவலிக்கு உள்ள முக்கியமான பாயிண்ட் கண் சார்ந்த வருமங்களை இயக்குனாலே தலைவலி போயிடும். அது ஞாபகம் வச்சுங்க. அந்த கண் சார்ந்த வருமங்களில் காம்போதிரி காலம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை இயக்குறதுக்கு 2 முறை இருக்கு. நடுவை கண்ணை மூடிங்க, நடுவு விரல வைக்கிறேன். அந்த எலும்பு, இதுக்கு பேர் கண் ஏறி எலும்புன்னு சொல்லுவாங்க. நடுவை காடியை வச்சுட்டு உள்ள அழுத்தி பக்கவாட்டில் அசைக்கணும். இப்படி மை தீட்டுற மாதிரி. பாருங்க, உள்ள வச்சுட்டு பக்கவாட்டில் அசைக்கிறேன். கண்ணில் விரல விட்டு ஆட்டுறதுனால அதான் இப்படி. இது ஒரு இயக்குமுறை. இந்த விரல வச்சேன், அழுத்திக்கிட்டேன். இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு அந்த எலும்புக்கு உள்ள இப்படி அசைக்கணும். இது ஒரு இயக்குமுறை. இன்னொரு இயக்குமுறை இது வந்து மந்திர காலன் பேர். கண்களில் காலையில் தூங்கி இருந்துச்சுன்னா ஒரு பீலையெல்லாம் ஒதுங்குற இடம், இந்த கண் ஓரத்தில் ஒரு சிறு சதை மொட்டு இருக்கும். அந்த சதை மொட்டு இந்த எட்ஜில் இந்த எட்ஜில் இருக்கும். அங்கே ஆரம்பிக்கணும். கட்டவரில் அங்கே வச்சு இப்படியே மை தீட்டுற மாதிரி அந்த எலும்புலேயே அந்த காடியிலே டைட்டாக தேய்ச்சிக்கிட்டே வந்து நட்சத்திர காலத்தில் வந்து விட்டுறணும். இது மாதிரி 3 முறை செய்யணும். இது காம்போதிரி காலத்தினுடைய இயக்குமுறை. ஒரு வருமம் கொடுத்த உடனே காம்போதிரி காலம் கொடுக்கணும். காம்போதிரி காலத்துக்கு என்ன பெனிஃபிட்டு? காம்போதிரி காலம்ன்றது இப்படி இயக்குற ஒரு மெத்தடு. அது வந்து முகவாதத்தை போக்கும். வாய்க்கு வணிக்கிட்டு மூஞ்சி கொணிட்டு போனால் அது மாதிரி வாதத்தினால இருக்கிறதெல்லாம் சரி பண்ணுறதுக்குள்ள பாயிண்ட்டு முகவாதத்தை போக்கும். கிட்ட பார்வை தூர பார்வை மிக முக்கியமாக போகிறதுக்குள்ள பாயிண்ட். அது இல்லாமல் தலைவலின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு இந்த கண்ணேறி எலும்ப அது உள்ள சிறு அசைவு பண்ணல கண்ணு ஃப்ரெஷ் ஆகிடும். உடனே கண்ணு ஃப்ரெஷ் ஆகிடும். தலைவலி உடனே போகும். செக் பண்ணி நீங்களே செக் பண்ணி பாருங்கள், நீங்களே இயக்கி பாருங்கள். தலைவலி போகிறதுக்குள்ள முக்கியமான பாயிண்ட்டு காம்போதிரி காலம். கொடுத்த உடனே கண்ணு ஃப்ரெஷ் ஆகிடும். கண்ணு சோர்ந்து போய் டயர்டாகி ஒரு மாதிரி வச்சுன்னா இதை கொடுங்க, ஸ்பாட்லேயே தலைவலி உடனே நிற்கும். வச்சுங்க. இது வந்து காம்போதிரி காலம். கிட்ட பார்வை தூர பார்வை பார்க்கும், முகவாதத்தை சரி பண்ணும், தலைவலிக்கு முக்கியமான பாயிண்ட். அடுத்து கிரிகரன் நரம்பு. கிரிகரன்ன்றது இந்த மீசை மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த இந்த இதுக்கு வந்து எலும்பு, கண்ணேறி எலும்புன்னு சொல்கிறோம். இந்த எலும்புக்கு இந்த மீசை மாதிரி அது 2 ரேகை மாதிரி பிரியும் தசையில். அந்த ஓரத்தில் கட்டவரில் பதிய வச்சு டைட்டாக அடி மேலே தூக்கணும், மூக்கு நோக்கி தூக்கணும். அப்படி தூக்குனீங்கன்னா எங்கெல்லாம் எலும்பு ஜாயிண்டில் எங்கெல்லாம் வலி இருக்கோ, வயிற்றில் மட்டும் இருந்தால் வாயுன்னு சொல்லுவோம். வயிற்றில் மட்டும் இருந்தால் வாயு, உடம்பு ஃபுல்லும் பரவுனா வாதம்னு சொல்லுவாங்க.
இந்த கை விரல் இருக்கு இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சவுண்டெல்லாம் கேட்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா 2 எலும்புகளுக்கு இடையில் காற்று தங்கி நிற்கிது. இப்போ இந்த கையில் உள்ளதை சொடக்கு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டான். கழுத்தில் இருக்குது, இடுப்பில் இருக்குது, முட்டியில் இருக்குது, கால் முட்டியில் இருக்குது. இப்போ அது அப்படி திருப்போம்னா அப்படி லேசாக சவுண்டு கேட்கும், சில சமயம் ஆனால் கழுத்து வலி. இப்போ இந்த எலும்பு இணைப்புகள் இருக்கிற காற்றை இந்த பாயிண்ட்டை அழுத்தின அடுத்த செகண்ட் அங்கங்கே எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். புரியுதுங்களா? இந்த பாயிண்ட்டை அழுத்தின உடனே எங்கெல்லாம் ஏர் லாக் ஆகிருக்குதோ மொத்த ஏரையுமே ரிலீஸ் பண்ணிவிடும், வலி போயிடும். ஸோ எலும்பு இணைப்புகளில் உள்ள வலியை போக்குறதுக்குள்ள மிக முக்கியமான பாயிண்ட்டு கிரிகரன் நரம்புன்ற ஒரு வர்மப்புள்ளி இயக்குமுறை. ஆமாம் வச்சுங்க. அடுத்து லட்சுமி நரம்பு. லட்சுமி நரம்புன்றது இந்த கண்ணேரி எலும்பும் இந்த மூக்கும் இணைற இடத்துல இந்த இடத்துல ஒரு காடி முக்கோணம் மாதிரி வி மாதிரி ஒரு அந்த அமைப்பு இருக்கும். இப்படி ஏந்தி இந்த கட்டவரில் வச்சுட்டு அப்படி ஏந்தணும், மேலே ஏந்திட்டு இறக்கிடணும். ஏந்திட்டு இறக்கினீங்கன்னா இதுக்கு பேர் லட்சுமி நரம்புன்னு பேர். இது எதுக்கு உபயோக பயன்பாடு அப்படின்னு சொன்னால், இதுக்கு எதற்கு பயன்பாடுன்னு சொன்னால், செல்வங்களை ஈர்க்கிறதுக்கு அந்த முகத்தில் ஒரு தேஜஸ் லட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இதுக்கு ஒரு ஆகரண சக்தி தான் ஈர்ப்பு சக்தி இருக்கு. ஸோ அது நம்ம உடம்புல ஒரு ஆன்மீக ஆற்றல் ஸ்ப்ரெட் ஆகி எக்ஸ்போஸ் ஆகி வெளியே போகும். அதனால மற்றவர்களை கவர்ந்து இருக்கிற ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்கிறதுனால அவங்களுக்கு பணம், பேர், புகழ் எல்லாம் வரும். ஒரு 10 பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா உங்களை நாடி அந்த 9 பேரை விட்டு உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பேசுவாங்க. ஏன்னா அந்த ஈர்ப்பு, அந்த முகத்தில் ஒரு அந்த தெய்வீகமான அந்த தெய்வீக லட்சணம் சொல்லுவாங்க, முக லட்சணம், ஏதாவது அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கும். புரியுதுங்களா? அந்த ஆகரண சக்தின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அது பாசிட்டிவான எனர்ஜி பாடியிலேருந்து எக்ஸ்போஸ் ஆகிறனால உங்கள்கிட்ட ஏதோ நல்லது கெட்டதாக இருந்தால் உங்கள்கிட்ட வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ செல்வம் சேருவதற்குரிய இதுன்னு சொல்லி இதுக்கு லட்சுமி நரம்புன்னு சொல்கிறாங்க. ஆகாயத்தில் இருந்தெல்லாம் கொட்டாது எந்த இதுவும். நீங்கள் உழைச்சி தான் சம்பாதிக்கணும். இருந்தாலும் நம்ம பாடியிலேருந்து ஆன்மீக ஆற்றல் அந்த ஒரு பாடியிலேருந்து ஒரு பாசிட்டிவான எக்ஸ்போஸ் ஆகிற அந்த காந்த அலைகள் மற்றவங்களை ஈர்க்கும். ஈர்ப்பதுனால உங்கள் தொழில் மற்ற குடும்பம் எல்லாம் செழிப்பாக ஆகுன்றது ஒரு நியதி. அவ்வளோதான். வச்சுங்க. இது லட்சுமி நரம்போட இயக்குமுறை. அடுத்து வளமூர்த்தி காலம். வளமூர்த்தின்றது இதே தான். கிரிகரனை இந்த பக்கம் இயக்கணும், வளமூர்த்தி இந்த பக்கம் இயக்கப்படும். ஆனால் இயக்கும் முறையில் கொஞ்சம் வித்தியாசம். இது கையை இப்படி வச்சு இயக்குறோம். இந்த இடத்துல இயக்கும் போது கட்டை வரல இப்படி வைக்கிறேன். நடு 3 விரல இதுக்கு பேர் பச்சி நேரு வருமானு பேர். பிளர்த்த காலத்துலேருந்து இந்த முடி எங்கே தோங்குதோ அங்கே 5 விரல் மேலே எங்காம வச்சுங்க. கட்டை வரல இங்கே பதிவு பண்ணுன்னா பச்சின் வருமத்தில் 3 விரல லாக் பண்ணிக்கிட்டேன். பிடரி காலத்தில் பின்பக்கம் தலையில் பின்னாடி இடது கையை சப்போர்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அழுத்தினா மேல் பின்னோக்கி போவார், அதற்காக நான் பின்னாடி சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கிரிப்பாக அழுத்துறேன், அழுத்திட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ அழுத்திட்டு எடுக்கும்போது என்ன நடக்குது? இது வளமூர்த்தி காலம். இந்த வளமூர்த்தி காலத்தோட இயக்கு முறையினால என்ன பெனிஃபிட்டு? சைனஸ்ன்னு சொல்லுவாங்க, பீனிசம்னு தமிழில் சொல்லுவாங்க. சைனஸ்ன்றது ஒரு ஆங்கில வார்த்தை. சைனஸ்னா என்ன? இந்த கண்ணேரி எலும்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கண்ணேரி எலும்பில் அதில் உள்ள காற்று அறைகள் இருக்குது. அந்த காற்று அறைகளுக்கு பேர் சைனஸ்ன்னு பேர். புரியுதுங்களா? நம்ம சுவாசிற ஆக்சிஜன் மூக்கு வழியாக உள்ள ஆக்சிஜன் போகும்போது அந்த கண்ணேரி எலும்பில் உள்ள காற்று அறைகளில் சலிப்பு ஏற்படும், அலர்ஜி ஏற்படுத்தும். அப்போ அந்த காற்று வேகமாக சுழல ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? தயிருக்கு மோர் கடையும் போது அதுலேருந்து வெண்ணெய் எப்படி பிரியுது, அது மாதிரி நம்ம சுவாசிற ஆக்சிஜன் உள்ளே போகும்போது அந்த கண்ணேரி எலும்பு உள்ளே போகுது, அங்கே வேகமாக சுழல விடுது அந்த காற்றை. அதனால என்ன பண்ணும்? காற்று வெப்பப்படுத்தப்படுது. காற்று வெப்பப்படுத்தப்பட்டோம்னா காற்றில் உள்ள நீர்த்தன்மைகள் எல்லாம் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி பிரெயினில் போய் தலையில் போய் சேர்த்துட்டே இருக்கும். புரியுதுங்களா? நம்ம சுவாசிக்கிற வெளியே காற்று வரும்போது மூக்கு வழியாக காற்று வரும். அப்படி காற்று வரும்போது ஹீட்டாக இருக்கும். பக்கத்தில் கை வச்சு பார்த்தா க்ளீனாக தெரியும். ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு தடுப்பு மாதிரி வச்சா ஒரு வேர்வை படாத மாதிரி இருக்கும், புள்ளி புள்ளியாக. கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ காற்றுல நீர் இருக்குது, காற்றுல வெப்பம் இருக்குது. காற்று தான். புரியுதுங்களா? வாயு. அப்போ நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனில் வாதம், பித்தம், கபம்
மிகினும் குறையினும் நோய் செய்யுமேன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? வாதம்னா என்ன? காத்து. பித்தம்னா என்ன? ஹீட்டு. கபம்னா நீர், சளி. இதுல ஏன் வாதம் பித்தம் கபத்தை வந்து சொல்றாங்க, மென்ஷன் பண்றாங்க சித்தர்கள்? ஆகாயத்தை விட்டுறாங்க, பூமியை விட்டுறாங்க. வாதம் பித்தம் கபம் மிகினும் குறையினும் நோய் செய்யுமேன்னு சொல்றாங்க. இந்த உடல் வந்து மண்ணினால் ஆனது. புரியுதுங்களா? தாயினோட உதரத்திலிருந்து ரத்தத்திலிருந்து உருவானது. அவங்க பூமியில விளையாடுற ஒரு பொருளை சாப்பிட்டதுனால இந்த உடல் வந்தது. புரியுதுங்களா? அசைவ உணவு சாப்பிட்டாலும் அதுதான். புரியுதுங்களா? சிக்கனோ மட்டன் சாப்பிட்டா அதுவும் பூமியில உள்ள ஒரு பொருள் வச்சுங்க. ஸோ இந்த மண்ணிலிருந்து வந்தது மண்ணிலே அழிஞ்சு போயிடும் இந்த உடல். ஸோ இந்த ஆகாயன்றது எல்லாமே ஆகாயத்துக்குள்ளதான் இருக்குது. மொத்தமே பஞ்சபூதமும் எதுல இருக்கு? ஆகாயத்துக்குள்ள அடக்கமா இருக்கு. நீர் எங்க இருக்குன்னா ஆகாயத்துல தான் இருக்கு. நிலம் எங்க இருக்குன்னா ஆகாயத்துல தான். காற்று எங்க இருக்குன்னா இந்த காற்று மண்டலம்னு சொல்லுவோம் நம்ம. அந்த காற்று மண்டலம் எங்க இருக்கு? பூமியை சுத்தி காற்று மண்டலம் இருக்கு. அதுவும் ஆகாயத்துல தான் இருக்கு. புரியுதுங்களா? வெப்பம்னு எதை வச்சு சொல்றோம்? சூரியனோட ஒளியை வச்சுதான் நம்ம வெப்பம்ன்ற ஒரு விஷயத்த சொல்றோம். அதுவும் ஆகாயத்துல தான் இருக்கு. அந்த சூரிய குடும்பத்துக்குள்ள சூரியனை வச்சு வெப்பம்ன்ற ஒரு இதை சொல்றோம். அப்ப அதுவும் ஆகாயத்துல தான் இருக்கு. இந்த ஆகாயம்ன்றது அந்த ஆகாயத்துல எல்லா பூதமும் இருக்கு. இந்த ஆகாயன்ற பூதத்துக்குள்ள நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த பஞ்சபூதத்துல சொல்லும் போது வாதம் பித்தம் கபம்ன்றோம். வாதம்னா காத்து, பித்தம்னா ஹீட்டு, கபம்னா சளி நீர்ன்றோம். இது எப்படி நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகுதுன்னா சுவாசத்தின் மூலமா உள்ள ஆகும். எங்க போகுதுன்னா மண்ணுன்ற பூதத்துக்குள்ள, ஆகாயன்ற பூதத்துல இருந்து மண்ணுன்ற பூதத்துக்குள்ள வந்து 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 போயிட்டே இருக்கு. அதனாலதான் ஆகாய பூதத்தையும் மண்ணு பூதத்தையும் அவங்க விட்டுறாங்க. மண் பூதத்துக்குள்ள ஆகாய பூதத்துல இருந்து இந்த மூணு தத்துவம் உள்ளே வந்து போய் போய் வரனால வாதம் பித்தம் கபம் மிகினும் குறையினும் நோய் செய்யுமேன்னு சொல்றாங்க. அதை மென்ஷன் பண்ணல. ஏன்னா ஆகாயத்துல இருந்து மண்ணுக்குள்ள போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த சுவாசத்தின் மூலமா போய் போய் வரும்போது அந்த நீரை மட்டும் இது பிரிச்சு மண்டையில சேர்த்துரும். மண்டை பாரமா இருக்கும். தர தரன்னு மூக்குள்ள தண்ணியா ஊத்தும். அச்சுன்னு தும்முவாங்க கண்டினியூ நான் சாப்பா. இப்ப அந்த தொடர் அடுக்கு தும்மலா இருந்தாலும் சரி, மூக்கு தொடர் தனித்தனியா ஊத்திட்டே இருந்தாலும் சரி, இதுக்கு பேர் மண்டை சளின்னு பேரு. இந்த தொண்டையில இருக்கிறது சளி இருக்கு பார்த்தீங்களா? பிசின் மாதிரி கோந்து மாதிரி வரும். இதுக்கு பேர் தொண்டை சளின்னு பேரு. இறைப்பையில ஒரு சளி இருக்கு. இது தொண்டை நெஞ்சில ஒரு சளி இருக்கு. இருமி சளி தொண்டை வழியா வரும். அதுக்கு பேரு நெஞ்சு சளின்னு பேரு. புரியுதுங்களா? சளி எல்லா இடத்துலயும் இருக்கு. தொண்டை நம்ம சாப்பிட்றோம்னா உணவு குழாய் ஃபுல்லும் சளி தான் இருக்குது. இறைப்பை ஃபுல்லும் சளி இருக்கு. சிறுவிடல் ஃபுல்லும் சளி இருக்கு. இப்ப நாங்கள் கறி, மீன், முட்டை ஏதோ சாப்பிடுவாங்க. அதெல்லாம் மாமிச உணவு. மாமிசம்னா ஒரு தசைதான் வச்சுங்க, ஒரு மசில். அப்ப அந்த மாமிசத்தை நம்ம சாப்பிடும் போது அது உருகி மெல்ட் ஆகி ஜூஸ் ஆகி ரத்தமா மாறுது பாடியில. அப்ப இறைப்பையில நம்ம உணவா உட்கொள்ளும் போது, அப்ப அசைவ உணவு நம்ம சாப்பிட்றோம். அது கறி, மீன், முட்டை எல்லாத்தையும் ஜூஸ் ஆக்கி ரத்தமா மாற்றி ஹீட்டா கன்வெர்ட் பண்ணுது. குளுக்கோஸா மாறி தப்பாற்றலாம் மாறுது. அப்ப இறைப்பைன்றது ஒரு தசையினால் ஆன ஒரு உறுப்பு தான். புரியுதுங்களா? ஆனா இறைப்பைக்கு உள்ள போற அந்த உணவு மெல்ட் ஆயிடுது. இறைப்பை மெல்ட் ஆக மாட்டேங்குது. ஏன் மெல்ட் ஆகல? இறைப்பையை சுற்றி உள்ளுக்குள்ள சளிப்படலை முலாம் பூசின மாதிரி இருக்குது. அதனாலதான் உங்களுக்கு சளி பிடிக்கிறது தெரியல. அதாவது அந்த உணவு அந்த இறைப்பைன்றது மெல்ட் ஆகலை. இறைப்பை நீர், பித்த நீர், கணைய நீர்லாம் வந்து கலந்து அதை கூழ்மமாக்கி பேஸ்ட் ஆக்கி நீர்மாக்கி சிறுவிடலுக்கு சப்ளை பண்ணும். அப்ப அந்த இறைப்பை வந்து தசையினால் ஆனது, அது மெல்ட் ஆக மாட்டேங்குது. ஆனா அதுக்குள்ள போடுற கறி, மீன், முட்டை, மற்ற மாமிச உணவுலாம் மெல்ட் ஆகி ஜூஸா மாறி ரத்தமா மாறி வெப்பாட்டெல்லாம் மாறுது, குளுக்கோஸா மாறி ஆகுதுன்னா அப்ப அந்த சளி படலங்கள் அந்த உறுப்புகளை பாதுகாக்குது. புரியுதுங்களா? இப்ப நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு பார்த்தீங்களா? இந்த உணவு சுவைய எது கொடுக்குது தெரியுங்களா? சளிதான் உணவு சுவை. 6 சுவையை உணர்வதற்கு சளிதான் ஹெல்ப் பண்ணுது. சளி தன்மை இல்லைன்னு சொல்லிட்டா என்னைக்காவது யாருக்காவது ஜுரம் அடிக்குதுன்னு கேட்டு பாருங்க, கேள்விப்பட்டு பாருங்க. எனக்கு ஜுரம் அடிக்குதுன்னு வாங்க, அவங்கள்ட்ட சாப்பாட்டை கொண்டு போய் கொடுத்தா எவ்வளோ சுவையா சமைச்சா கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா வாய் கசக்கும் அவங்களுக்கு. அப்ப அந்த 6 சுவைய உங்களுக்கு உணர்த்துறது எதுனா சளி. ஞாபகம் வச்சுங்க. இப்ப 6 சுவை இருக்கு. நாக்கு இருக்கு பாத்தீங்க, நாக்கு இருக்குல்ல. இந்த 6 சுவை என்னன்னா, இனிப்பு சுவைனா தேன் இருக்குல்ல, அந்த நுனி நாக்கில் அப்படி தொட்டு நக்குவாங்க. ஏன்னா இந்த நுனி நாக்கு இனிப்பு சுவையை உணர வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்.
புளிப்பு சுவை இருக்கு. நடுநாக்கில் ஊறுகாய் இருக்காக தொட்டு அப்படி நச்சுன்னு இந்த மேல் எண்ணத்துல சப்பி எடுப்பாங்க. அப்போ நடுநாக்கு வந்து புளிப்பு சுவையை உருவாக்கும். கசாயம் நம்ம இந்த சித்த மருத்துவம் கொடுக்கும்போது அப்பா தொண்டையை பிடிப்போம், அப்பா என்ன கசப்புனுவாங்க. அடி நாக்கில் கசப்போ தெரியும், உணரும். மேல் நாக்கில் தெரியும், அடி நாக்கில் கசப்பு உணரலாம். புரியுதுங்களா? கசப்புன்ற சுவை எங்க தெரியும்னா நாக்குல, அடி நாக்குல தெரியும். இனிப்புன்ற சுவை நுனி நாக்குல உணரும். புளிப்புன்ற சுவை நடுநாக்குல, மேல் நடுநாக்குல தெரியும். துவர்ப்பு சுவை பக்கவாட்டில் தெரியும். பக்கவாட்டில் லெஃப்ட் ரைட்டு அப்படி சொல்லிட்டு அப்படி வெத்தலை பக்கம்லாம் போட்டால் நாக்கை பரட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது பக்கவாட்டில் இருக்கும். அந்த துவர்ப்பு சுவைன்றது பக்கவாட்டு நாக்கில் இருக்கும். புரியுதுங்களா? இந்த நாக்கை மேலே தூக்குனா அது ஒரு ஜவ்வு மாதிரி கீழே இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஜவ்வு தெரியும். கீழ் வரிசை பல்லுக்கு நாக்குக்கு நடுவில் ஒரு ஜவ்வு இருக்கும். எப்போது நமக்கு அதில் அந்த உமிழ்நீர் உப்பு சுவையை உணரக்கூடிய ஒரு பாயிண்ட். அடி நாக்கு உப்பு சுவையை உணரும். புரியுதுங்களா? இப்போ அந்த 6 சுவையை உணர்வதற்கு இந்த சளியினுடைய தன்மை இருக்கும் பட்சத்தில் தான் அந்த 6 சுவையை உணரலாம். புரியுதுங்களா? இதனால கபம் உடம்புக்கு முக்கியம். கபமே இல்லைன்னா வறட்டு இருமல் ஆகிடும். நெஞ்சு சளியெல்லாம் டோட்டலாக காஞ்சி போச்சுன்னா வறட்டு இருமல் ஆகிடும். ஓவராக பாடியில் வெப்பத்தன்மை அதிகமாகி போச்சுனாலும் வாயெல்லாம் கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கபம்ன்ற ஒரு சுவை குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. இப்போ கபம் அதிகமாகும் போது மண்டை உள்ள நீர் சேர்ந்ததுனால மூக்கு வழியாக திறன்னு ஊற்றும். அடுத்து தொண்டைக்கிட்ட வந்தால் பிசுன் மாறியாட, நெஞ்சுக்கிட்ட வந்தால் கட்டிக்கிட்டே இருமி சளி வெளியே வரும். புரியுதுங்களா? அதிகமாக கூட மிகணும் குறையணும் நோய் செய்யுமே. அதான் இப்போ மிகும் போது என்ன நடக்குது, தலையில் சுவாசம் உள்ளே போகும்போது தண்ணியில் ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது. ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு சுழல் வருது, ஒரு துரும்பு போட்டு அங்கேயே சுற்றிட்டு இருக்கும். அந்த துரும்பு அந்த சுழல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுழலுக்கு கீழே ரன்னிங்கில் இருக்கிற தண்ணி தான், குளமோ குட்டையோ எதுவும் கிடையாது. அந்த அந்த சுழற்சிக்கு கீழே ஒரு வேக்குவம், எம்டினஸ், ஒரு வெற்றிடம் அங்கே இருக்குது. புரியுதுங்களா? அந்த காற்று இருக்குது. அதனால ரன்னிங்கில் போய் அந்த இடத்த சுற்றி அப்படி ரீனி போகுது. அப்போ இந்த காற்று அலர்ஜி ஏற்படும் போது வேகமாக சுழலை வைக்கும் போது அந்த சுவாசிக்கிற காற்று ஹீட் ஆகி அந்த நீரெல்லாம் தலையில் பிரித்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை நிறுத்தணும்னா இந்த பாயிண்ட்டை கரெக்டாக இந்த மீசை மாதிரி பிரியிற இடத்துல கட்டவரில் இப்படி வைக்கணும். இந்த பச்சை நேர் வருமத்தில் 3 வரல பதிய வச்சுக்கணும். டைட்டாக அப்படி அழுத்தணும், அப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டா இங்கே இந்த கண்ணேறி எலும்பில் அந்த சலிப்பு ஏற்படுத்துகிற நிறுத்திடும். சைனஸ்ன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் தொடர்ந்து அடுக்கு தும்மல் இருக்குதோ, மூக்கில் தொடர்ந்து ஊற்றுதோ, அவங்களுக்கு உள்ள மிக முக்கியமான பாயிண்ட்டு பலமூர்த்தி காலம். ஆமாம் வச்சுங்க. அடுத்து மின்வெட்டி காலம். இந்த இந்த கண்ணில் இந்த அரும்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ரேகை மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த காடி, இந்த பக்கவாட்டில் இந்த காடி 2 காடி இருக்குங்களா, இந்த இது அதை 2த்தையும் நெருக்கிட்டே வந்து டைட்டாக அழுத்தணும். அழுத்திட்டு ஒரு 10 வினாடி 15 வினாடி நின்றுட்டு மெதுவாக எடுக்கணும். இது மூக்கில் தர தண்ணி தனியாக ஊற்றிட்டு இருந்தா ஒரு 30 வினாடி நின்றுட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மூக்கில் ஊற்றுறது நின்றுடும். ஸோ ரன்னிங் நோஸ் யாருக்கெல்லாம் இருக்குதோ, மூக்கில் தனியாக ஊற்றிக்கிட்டே இருக்குதோ, இந்த மின்வெட்டி காலத்தை இந்த 2 காடி மூக்கினுடைய 2 அந்த வளைவான பகுதியை நெருக்கி அழுத்தி கண்டினியூ அழுத்திக்கிட்டே இருக்கணும். அழுத்திட்டே இருக்கும்போது 30 வினாடி கழித்து எடுத்திங்கன்னா மூக்கில் ஊற்றுறது நீராக ஊற்றுறது நின்றுடும். இப்போ சூண்டி காலம். அடுத்து இது முடிஞ்ச மின்வெட்டி காலம். சூண்டி காலன்றது மூக்குக்கு கீழே விரல வச்சு அப்படியே மேலே தூக்கிட்டே வரணும். இந்த மூக்கு மேல் நோக்கி தூக்கி அப்படியே நிற்கணும். உடனே எடுக்கக்கூடாது கையை. 30 வினாடி நிற்கணும். எடுத்துகிட்டு விட்டிங்கன்னா தும்மல் நான் ஸ்டாப்பாக தும்மிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுங்க, வீடெல்லாம் அதிர மாதிரி கூட தும்முவாங்க. வச்சுன்னு 10 குளிச்சுட்டு வந்தால் சலம் செம்மையாக தும்முவாங்க. அதுக்கெல்லாம் உள்ள முக்கியமான பாயிண்ட்டு இந்த சூண்டி காலம். ஆகரண குருத்து கொட்டி இப்போ செய்ய போகிறது ஆகரண குட்டு. இது கீழே இருந்து இப்படி தூக்குனா சூண்டி காலம். ஆகரண குருத்து கொட்டி இந்த மூக்கு மனம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே லேசாக அழுத்திட்டே வரணும், அப்படியே அழுத்தணும். ரொம்ப போட்டு நசுக்கி ஜப்பான்காரங்க மூக்கு மாதிரிலாம் அமுக்கலாம் கூடாது. சும்மா இது வந்து மூக்கு வந்து சென்சிட்டிவான பகுதி. ஒரு மல்லிகைப்பூ ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த காற்றில் வந்து மூக்கில் அந்த உணரக்கூடிய ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால் இதை போட்டு ஹெவியாக அழுத்தணும்னு அவசியம் இல்லை. அந்த விரலை தொட்டால் கூட போதும், ஒரு நார்மலாக அந்த ஃபீல் ஆகும். அது உள்ளே போய் அது ஆக்டிவேட் பண்ணுது. ஏன்னா மூக்கில் உள்ள இது ரொம்ப சென்சிட்டிவானதுனால அது ஹெவியாக போட்டு அமுக்கிட்டு எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மைடாக மீடியமாக ஒரு 30 வினாடி நிற்கணும். நிற்கும் போது என்ன நடக்குது, இது மூளைக்கும் ஐம்புலனுக்கு உள்ள கருவிகளை இயக்குது.
லிங்க் பண்ணுது. மோட்டார் சென்சாரி நரம்புன்னு சொல்லுவாங்க. இந்த கை இயங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த செல்ஃபோன் வருது, மூளைக்கு செய்தி சொல்லுது, உடனே கை போய் ஆன் பண்ணி ஹலோ அப்படின்னு பேசுகிறோம். அப்போ மூளை சொன்ன உடனே மோட்டார் நரம்பு இயங்கணும்னா அதுக்கு ஒரு கட்டளை இடுது புரியுதுங்களா. அது வந்து இந்த ஐம்புலன்களுக்கும் மூளைக்கும் ஒரு லிங்க் இருக்குது. எந்த உடம்புல எந்த பாகமும் கால் ஒரு காலிங் பெல் அடிக்கிறாங்க, படுத்துருக்காங்க, எந்திரிச்சு போய் நடந்து காலை இயங்கி அந்த கதவை திறக்கணும். அப்போ ஒரு சிலருக்கு கால் விளங்காமல் இருக்குது, எந்திரிச்சு நடக்க முடியலன்னா பக்கவாதத்தில் கை கால் விழுந்து போயிருக்குன்னா அந்த மோட்டார் நரம்பு இயங்கலைன்னு அர்த்தம் புரியுதுங்களா. மூளை சொன்னதுக்கப்புறம் அந்த உறுப்பு செயல்படணும். மூளை சொன்னதுக்கப்புறம் உறுப்பு செயல்படணும் மோட்டார் நரம்பு. அப்போ மூளைக்கும் உடல் கருவிகளுக்கும் இணைக்கக்கூடிய ஒரு தொடர்புடைய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த பாயிண்ட். இதை இயக்கிட்டே இருந்தீங்கன்னா யாரெல்லாம் பக்கவாதத்தில் விளங்காமல் இருக்கிறாங்களோ அவங்க ரெண்டு மூளையை சொல்லும் கட்டளை இடும்போது கைகள் ஆக்டிவேட் ஆகும் புரியுதுங்களா, கால்கள் ஆக்டிவேட் ஆகும். இதெல்லாம் இயக்கும் முறை. அப்போ மூளையும் உடல் கருவிகளையும் இணைக்கிற முக்கியமான பாயிண்ட்டு ஆகரண குருத்து புட்டின். ஆகரணம்னா மூக்குன்னு அர்த்தம், குருத்துனா முனைன்னு அர்த்தம். வாழை குருத்துன்னுவாங்க. அது இலை அப்படியே ஷார்ப்பாக வரும், அப்படியே சுருண்டு சுருண்டு அப்படி வரும், அதுக்கு பேர் குருத்துன்னு கூட சொல்லுவாங்க. அந்த இலை வெளியே வரும்போது அதை குருத்துனா முனைன்னு அர்த்தம். குட்டினா அந்த ஆற்றல் ஒடுங்கி அடங்கி இருக்கிற ஒரு இடம், அதான் ஆகரண குருத்து குட்டி. அந்த இடத்த முனையை வந்து மூக்கினுடைய முனையை லேசாக டச் பண்ணி அழுத்திக்கிட்டு லேசாக இருக்கணும். கண்டினியூ அழுத்திட்டு இருக்கும்போது இது பிரெயினை இயக்குது. சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம் யாருக்காவது இருக்கும் பட்சத்தில் இது சரியாகும். மனோ ரீதியான பிரச்சனைகள் மைண்டு சைக்காலஜி பரப்பில் சரியாகிறதுக்கும் இந்த பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு. மூளைக்கும் ஐம்புலனுக்கும் உள்ள லிங்கை ஏற்படுத்துறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, அவசியம். அடுத்து பாலவர்மம். பாலவர்மன்றது இந்த தண்டு மூக்கினுடைய இந்த தண்டில் இந்த திலத்தகலன்னு சொல்லுவாங்க, புருவத்துக்கு நடுலேருந்து 2 விரல் கீழேன்னு சொல்லுவோம். இந்த மூக்கு தண்டில் இப்படி தடவிட்டே வந்தீங்கன்னா ஒரு எலும்பு தட்டுப்படும், லேசாக ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். அந்த முடிச்சை வலப்பக்கமாக அப்படி சுழற்சி பண்ணி அப்படி கீழ் நோக்கி தடவி விடணும். அந்த முடிச்சை வலப்பக்கமாக சுழற்சி பண்ணி கீழ் நோக்கி தடவி விடணும். இந்த தண்டுக்கிட்டே வந்துட்டோன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த எலும்பு வராது புரியுதுங்களா. அந்த எங்கே டெட் எண்டு முடியுதோ அந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். 3 சுழற்சி பண்ணி அப்படி கீழே வலிச்சு விடுங்க. இதுக்கு பேர் பாலவர்மன்னு பேர். இந்த பாலவர்மத்துக்குன்னு பலன் என்ன? மோஷன் ஃப்ரீயாக போகுதுன்றாங்க. சிறு குழந்தைகளுக்கு மோஷன் போகுது. இந்த சக்கரை வியாதி இந்த மூளை வியாதி உள்ளவங்களுக்கு இந்த பாலவர்மம் அவ்வளோ வேலை செய்யும். பிறந்த குழந்தைகளுக்கு இந்த மூக்கு பாயிண்ட்டை இயக்குனா மோஷன் குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக போகிறதுக்குள்ள முக்கியமான பாயிண்ட் சரிங்க. அடுத்து கண்ணாடி காலம். பெரியவங்களுக்கு பச்சை வர்மம் வேலை செய்யும், பச்சை நேர் வர்மம் பெரியவங்களுக்கு வேலை செய்யும். குழந்தைகளுக்கு இந்த பாயிண்ட்டு பாலவர்மம் வேலை செய்யும். கண்ணாடி காலன்றது இதிலிருந்து 2 விரல் வச்சா பாலவர்மம், 1 விரல் வச்சா கண்ணாடி காலம். இந்த பக்கவாட்டில் அந்த மூக்கில் புருவத்துக்கு கீழே இந்த 2 எலும்பு இருக்கும். இந்த எலும்பு மட்டும் சிறு அசைவு பண்ணும். எப்போதுமே கிரிகிர நரம்பை இயக்கணும் உடனே கண்ணாடி காலத்தை இயக்கணும். ஏன்னா இதனுடைய ஆற்றல் கண்ணாடி காலம் வழியாக தான் பாடியில் ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது. அதனால் கிரிகிரனை தனியாக இயக்காதீங்க, கிரிகிரனை இயக்கணும் உடனே கண்ணாடி காலத்தை சேர்த்து இயக்கணும். 2மே இணையவருமமாக தான் இயக்கணும், எப்போதுமே தனித்தனியாக இயக்கக்கூடாது. இதை இயக்கும் போது கிரிகிரனை இயக்கணும்னா கண்ணாடி காலத்தை சேர்த்து இயக்குங்க. அடுத்து குட்டி வர்மம் கொடுக்கணும். குட்டி வர்மம் கொடுக்கும்போது எனர்ஜி எங்கெல்லாம் பாடியில் குற்றம் இருக்குதோ அதெல்லாம் சரி பண்ணிக்கும். எப்போதுமே கடைசியாக எல்லா வர்மமும் கொடுத்து முடிச்சோன்னா கிரிகிரன் கொடுக்கணும், கண்ணாடி காலம் கொடுக்கணும், குட்டி வர்மம் கொடுக்கணும். பிடரியில் பின்னாடி பச்சை காலம்னு ஒன்று இருக்குது, அதை கொடுத்தாலும் பெயின் கில்லர் பாயிண்ட். உடம்புல எங்கே வலி இருந்தாலும் சரி பண்ணலாம் புரியுதுங்களா. இப்போ கண்ணாடி காலம்ன்றது எலும்பு இணைப்புகளை ஜாயிண்டில் உள்ள வலியை போக்குவதற்குள்ள பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ வயிற்றில் இருந்தால் வாயு உடம்பு ஃபுல்லும் பரவணும். வாதம்ன்றது ஒவ்வொரு எலும்பு ஜாயின்ட்லேயும் தங்கி இருக்கிற ஒரு காற்றை அதை இயக்கும் போது டைட்டாக இருக்கும், வலிக்கும், பெயின் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த கண்ணாடி காலத்தை இயக்குனா அந்த எலும்பு ஜாயிண்டில் உள்ள இதெல்லாம் ரிலீஸ் ஆகிடும். காற்றுகள் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும், ரத்த ஓட்டம் கண்டினியூ ஆகிடும். நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் தான் ரத்தத்தை உடம்பு ஃபுல்லாக 72,000 நாடி நரம்புக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கு. இப்போ உடம்புக்கு எனர்ஜியை ஹார்ட் பம்ப் பண்ணுறது ஒரு போஸ்ட்மேன் மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் அந்தந்த அட்ரஸுக்கு போய் அந்த சத்தத்தை டெலிவரி பண்ணுது. அது எங்கேயோ தடைப்பட்டு நிற்கிற இடம்லாம் வலி வேதனை இருக்கும் புரியுதுங்களா. எந்த உறுப்புக்கு ஆற்றல் போகலையோ தடைப்பட்டிருக்கோ அந்த இடத்துல ஏர் லாக் ஆகிடும். இப்போ வெயிட்டு தூக்குற மூச்சு பிடிச்சிக்கிச்சுன்றான், மூச்சு பிடிச்சிக்கிட்டான்னா அங்கே அந்த இடத்துல காற்று நின்று தடைப்பட்டு நிற்குது.
தனியாக காற்று மட்டும் போல, காற்று தான் ரத்தத்தை தள்ளிட்டு போகுது. 72 நாடி நரம்புலையும் காற்று தான் தள்ளிட்டு போகுது. நம்ம உயிர் நம்ம உடம்பு விட்டு வெளியே போயிடுச்சுன்னா ரத்த ஓட்டம் நின்று போயிடும். ரத்த ஓட்டம் நின்று போச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம். அவ்வளோதான். இந்த உடல் மண்ணோட மண்ணா மக்கி அழுகி போயிடும். அப்போ உடம்புல ரத்த ஓட்டத்தை செலுத்திட்டு இருக்கிறது நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் தான் தள்ளிட்டு போகுது. அந்த காற்று உடம்புல எங்கேயாவது தடைப்பட்டு நின்றுடுச்சுன்னா அங்கே வலி வேதனை இருக்கும், புரிதுங்களா, வீக்கம் இதெல்லாம் வந்துடும். அப்போ அந்த காற்றை ரிலீஸ் பண்ணணும்னா இந்த கிரிகரணியும் கண்ணாடி காலத்தையும் கொடுக்கும்போது அந்த காற்று எங்கே தடைப்பட்டிருக்கோ ரிலீஸ் ஆகிடும். புரிதுங்களா? அதுக்குள்ள பாயிண்ட். வலி எங்கே பெயின் ஜாயிண்ட் எலும்பு இணைப்புகளை தான் அந்த காற்று தங்கும், மற்ற இடங்கள்ல தங்காது. அதுக்கு முக்கியமான பாயிண்ட். அடுத்து மந்திர காலம். மந்திர காலன்றது இந்த கண்ணில் நம்ம வந்து காலையில் தூங்கி எந்திரிச்சா இந்த ஓரத்தில் பீலையெல்லாம் ஒதுங்கும். அதாவது இந்த சிறு சதை மட்டும் உள்ளே இருக்கும். இந்த கண்ணுக்கு உள்ள சின்னதாக ஒரு சதை மட்டும் இருக்கும். அங்கே தான் பீலை ஒதுங்கும். கண்ணில் உள்ள அழுக்குகள்லாம் ஒதுங்கி நிற்கிற இடம். அந்த இந்த ஒரு நடுவரில் இங்கே வச்சுக்கிறேன், கட்டவரில் இங்கே வச்சுக்கிறேன். அந்த சிறு சதை மொட்டை அப்படியே லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துட்டேன். இதில் என்ன நடக்குது? கண் சார்ந்த ப்ராப்ளத்தில் கிட்ட பார்வை சரியாகவும் தூர பார்வை சரியாகவும் மாலை கண் வியாதின்னு சொல்லுவாங்க. ஈவினிங் ஆனால் கண்ணு தெரியாது சொல்லுவாங்க. அந்த மாலை கண் வியாதிக்கு இந்த பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட். கலர் பிளைண்ட்னு சொல்லுவாங்க. கலரை பிரித்து பார்க்க முடியாது, எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே தெரியும். இதில் இந்த நான் வகுப்பு கட்டுக்கும் போது சொல்லப்பட்ட செய்தி, இந்த ஓவிய ஒருத்தருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருந்து அவர் வந்து டில்லியில் நடந்த ஒரு ஓவிய போட்டியில் கலந்து கலர்களை அதிகபட்சமாக பிரித்து அதில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறார். இந்த வர்ம புள்ளிகளை இயக்குனதுனால கலர் பிளைண்ட்னஸ், நிறக்குருடுன்னு சொல்லுவாங்க. அந்த நிறக்குருடு சரியாகிறதுக்கு உள்ள பாயிண்ட்டு மந்திர காலம். இந்த காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா பச்சை தண்ணியில் கழுவிட்டு இந்த பாயிண்ட்டை இயக்குனீங்கன்னா லங்ஸ் ஆக்டிவேட் ஆகும், மோஷன் ஃப்ரீயாக போகும், யூரின் ஃப்ரீயாக போகும், லிவர்லாம் ஆக்டிவேட் ஆகும், இன்னர் சிஸ்டம் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுவோம். புரியுதுங்களா? காலையில் தூங்கி எழுந்திரிச்சு இல்லாமல் மதியான நேரத்தில் வேறு எந்த நேரத்தில் தூங்கி எழுந்திரிச்சுன்னா அது இயக்குனா அது வேலை செய்யாது. கண்கள் ஆக்டிவேட். மற்ற நேரங்களில் எப்போ இயக்குனாலும் கண்களுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டு. காலையில் தூங்கி எழுந்திரிச்சுன்னா பச்சை தண்ணியில் முகத்தை கழிட்டு அந்த இடத்த மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா, தூண்டுதல் பண்ணிங்கன்னா, இயக்குனீங்கன்னா மோஷன் யூரியன்லாம் ஃப்ரீயாக போகும், லங்ஸ் ஆக்டிவேட் பண்ணும், சுவாச உறுப்புகளை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். புரியுதுங்களா? முக்கியமான பாயிண்ட் இது. காலையை தவிர மற்ற நேரத்தில் கொடுக்கும்போது மாலைக்கண், இது கலர் பிளைண்ட்னஸ், நிறக்குருடு, கிட்ட பார்வை, தூர பார்வை, இது எல்லாமே இந்த மந்திர காலத்தில் இயக்கப்படுது. வச்சுங்க. அடுத்து பருந்து வருமம். பருந்து வருமன்றது இந்த இந்த புருவம் ரெண்டும் இணையிற இடத்துல ஒரு சதை இருக்கும், ஒரு சதை மொட்டு. அதை வந்து பிடிச்சி இழுக்கணும். இது கை இவருக்கு வேர்வியாக இருக்கிறனால இந்த கர்ச்சீப்பில் வச்சுக்கிறேன். இந்த சதையை இப்படி பிடிச்சி வெளிநோக்கி இழுக்கணும். அது வழுக்குதுன்றதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த கர்ச்சீப்பால் அப்படி பிடிச்சிக்கிட்டேன், இந்த இடத்த டைட்டாக பிடிச்சிட்டேன், பிடிச்சி வெளிநோக்கி வலிச்சு இழுக்கிறேன். டைட்டாக வெளிநோக்கி வலிச்சு இழுக்கணும். கொஞ்சம் ஜூன்னு ஒரு இருக்கும், அப்படி வின்னு வரும் அந்த இழுக்கும் போது இந்த இடத்த. புரியுதுங்களா? இது எதற்காக யூசேஜ்? பருந்து வருமத்தினோட பயன்பாடு என்ன? காதுகளுக்கும் கண்களுக்கும் ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். புரியுதுங்களா? காதையும் இயக்கும், கண்களுக்கும் எனர்ஜியை கொடுக்கணும். சுவாசத்தில் மூக்கு பிளாக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மூக்கு அடைச்சிட்டு இருக்குது, உறிஞ்சா மூக்கில் ஒரு பக்கம் போகுது ஒரு பக்கம் வரமாட்டேங்குது, ரெண்டுமே அடைச்சிட்டு இருக்குன்னா இந்த இதை மட்டும் அப்படி பிடிச்சி ஒரு 30 வினாடி கம்முன்னு சைலண்டாக நின்றுட்டே இருங்க, சுவாசம் ஃப்ரீயாக போயிட்டு வரும். மூக்கு அடைச்சிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சு பாருங்கள், நீங்களே செஞ்சு பாருங்கள், ஃப்ரீயாக. கண்ணாடி காலம் மூக்கு அடைப்பு சரி பண்ணும். அதை விட பெஸ்ட்டுன்னு சொன்னால் பருந்து வரும்போது சூப்பராக, அதை விட சூப்பராக வேலை செய்யும். கண்ணாடி காலம் செய்யும், அது உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது எப்படின்னு. ஆனால் இதில் கிளீனாக ஐடென்டிஃபிகேஷன், அந்த ஸ்பாட்லேயே கிளீனாக சுவாசம் நேரம் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். புரியுதுங்களா? இந்த சுவாசத்தை சரி பண்ணுற முக்கியமான இடம், மூக்கடைப்பை சரி பண்ணிக்கும், கண்களுக்கும் காதுகளுக்கும் எனர்ஜியை கொடுக்குற, ஆற்றல் கொடுக்குற ஒரு பாயிண்ட்டு பருந்து வரும். அடுத்து திலத்த காலம். திலத்த காலம்ன்றது இந்த 2 புருவத்துக்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட்டு திலத்த காலம். நடு கட்டவரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வைக்கணும், அப்படியே அழுத்தி மேல் நோக்கி தூக்கிட்டு டைட்டாக மேலே தூக்கிட்டே இருக்கணும். நிற்கணும்,
ஒரு 15 நாள் நின்றுட்டு மெதுவாக எடுக்கணும். இதை முன்னின்று செஞ்சால் கட்டவரில் தான் யூஸ் பண்ணணும். பக்கவாட்டில் இப்படி நான் சைடில் நின்றுட்டு செஞ்சால் நடுவரில் கொடுக்கணும். நான் நின்ற நிலையில் செய்யும் போது நடுவரில் தான் வாகா வரும். ஃப்ரண்ட்டு பக்கம் இருந்து பேஷண்டோட முன்பக்கம் உட்காந்துருந்தா கட்டவரில் கொடுத்து டைட்டாக அழுத்தி மேலே தூக்கணும். 2 இயக்கு முறையில் செய்யலாம். புரியுதுங்களா? எந்த விரல் எப்படி நின்று செய்யுமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த விரல்களை இயக்கி மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? எது வாகா இருக்கோ அந்த அதே மாதிரி அப்ளை பண்ணும். இந்த திலத்த காலத்தை இயக்கும் போது என்ன பலன்கள்? திலத்த காலம்ன்றது நாளமில்லா சுரப்பிகளை இயக்குது. பிட்யூட்டி, பீனல் கிளாண்டு, தைராய்டு சுரப்பி, கணையம், அட்ரினல் எல்லாம் நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் இயக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். கொண்டை கொழியும் நாளமில்லா சுரப்பி இயக்கும், திலத்த காலமும் நாளமில்லா சுரப்பி இயக்கும். இது மெமரி பவருக்கு முக்கியமான பாயிண்ட். ஞாபக சக்திக்கு நட்டல் வர்மமும் மெமரி பவருக்கு யூஸ் ஆகும், உள்ளங்கை வெள்ளை வர்மமும் மெமரி பவருக்கு யூஸ் ஆகும், திலத்த காலமும் மெமரி பவருக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் மெமரிக்கு உள்ள பாயிண்ட். இதுவும் மூக்கடைப்பை சரி பண்ணும். இது டைட்டாக ஏந்தி தூக்குனீங்களா மூக்கடைப்பு ரிலீஸ் ஆகும். மூக்கடைப்புக்குள்ள மன ரீதியான எந்த உபாதை பிரச்சனை இருந்தாலும் சரி, சைக்காலஜிக்கல் பிரச்சனை, மன அழுத்தம், மன இறுக்கம், மன உளைச்சல், அந்த பயம், கவலை, தாழ்வு மனப்பம், இதெல்லாம் உங்களுக்கு மன ரீதியாக பாதிப்புன்னு நீங்கள் நினைச்சிங்களா இந்த பாயிண்ட்டை தொடர்ந்து கொடுக்கணும். தியானத்தில் இது மெடிடேஷனில் இந்த பாயிண்ட்டை மிக முக்கியமாக குறிப்பிட்டு மனசை அங்கே வச்சு தியானம் செய்ய சொல்லுவோம். சில கசப்பான அனுபவங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுரும். மலர் நினைவுகள் நம்ம வாழ்க்கையில் நடந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி சில செய்திகளை திரும்பி திரும்பி எத்தனை திரும்பி நினச்சி பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில செய்திகள் வேணாம்னு நினச்சாலும் கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்து அந்த காட்சிகளில் வந்து போகும். ஒரு இறப்பாக இருக்கலாம், லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், பிஸ்னஸ் ஃபெயிலியராக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் பிரிவினை ஏற்பட்டு தனியாக பிரிஞ்சிருப்பாங்க, அந்த வேதனையில் இருப்பாங்க. எவ்வளவோ காரணம். அவங்கவுங்க சூழ்நிலை ஒருத்தர் தொழிலுக்காக கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஒருத்தருக்கு படிப்புக்காக கஷ்டப்படும். அந்தந்த சூழ்நிலை அவருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். மன உளைச்சலுக்கு 1000 காரணம் இருக்கும். இது சிலது வேணான்னு நினச்சாலும் அந்த மண்ணை கண் முன்னால் வந்து போகும். அது எடுக்கிறதுக்கான தெரியாது. அதற்கு உள்ள பாயிண்ட் இது. மன சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு திலத்த காலத்தை இயக்கலாம். புரியுதுங்களா? அது தியானம்னு ஒரு பயிற்சி சொல்லி தருவான் மெடிடேஷனில். அப்போ புருவ மத்தியில் அது எப்படி அந்த தியானத்தில் மனம் ஒடுங்குற இடம், மனம் அடங்குற இடம், உள்ள ரெக்கார்ட்ஸ் வெளியே வரனாலும் வெளியிலேருந்து உள்ளே போனாலும் அந்த எண்ணங்கள் பதிவாகிருக்கிறது வெளியே வரும், வெளியிலேருந்து உள்ளே போகிறது. அப்போ இந்த கேட்வே ஆஃப் இந்தியான்னு வந்தாங்க. இந்தியாவின் நுழைவாயின்னு சொல்ல மாதிரி மனசுக்குன்னு ஒரு நுழைவாயில் இருக்குது. அது எதுனா இந்த புருவ மத்திய, அதான் திலத்த காலம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த புருவ மத்திய தியானம் மனசை அங்கே வச்சு தியானம் பண்ணும்போது மனம் சைலண்ட் ஆகும். இது அப்படியேப்பட்ட மன ஆளை பதிவு பண்ணி சில விஷயங்கள்லாம் மேற்போக்காக பதிவு பண்ணது போயிடும். அது ஒரு ட்ரிப்பு 10 ட்ரிப்பு 100 ட்ரிப்பு 1000 ட்ரிப்பு சிந்தனை பண்ணி 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 ஆழமாக ரெக்கார்ட் ஆனது எடுக்கவே முடியாது. அவ்வளோ சாமானியத்தில். புரியுதுங்களா? அந்த லவ் ஃபெயிலியர்லாம் சொல்கிறாங்க. அந்த காட்சிகள் எவ்வளோதான் வேணான்னு நினச்சாலும் போகவே போகாது. அப்போ இந்த பாயிண்ட் இயக்குனாலும் அல்ல தியானம் பண்ணனாலும் இது பர்மனெண்ட்டாக அடங்கிடும். அந்த சைலண்ட் ஆகிடும். அந்த எண்ணங்கள் நம்மளை ஆக்கிரமிக்காது. புரியுதுங்களா? நம்மளாக தேவைப்பட்டால் தான் அந்த எண்ணங்களாக யூஸ் பண்ணணும். தேவையில்லாமல் அந்த எண்ணங்களால் நம்ம ஆக்கிரமிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அது தியானம்னு வகுப்பு எடுக்குவேன், அதெல்லாம் தெளிவாக புரிய வைப்போம். அடுத்து பச்சு வருமம். திலர்த்த காலத்திலிருந்து 1.5 விரல் மேலே. அப்போ அது ஒரு விரலும் அரை விரலும் நம்ம அளக்க முடியாது. அதுக்கு அளவுகோலுன்னு சொன்னால் இந்த 3 விரலை இப்படி வச்சுக்கணும். இங்கே பாருங்க, இந்த 3 விரலை கொண்டு போய் வைக்கிறேன். இப்போ இந்த 3 விரலை ஒன்றா இந்த திலர்த்த காலத்தை வைக்கும் போது கிட்டத்தட்ட பச்சு வருமத்துக்கு 1.5 விரல் கணக்கு வந்துடுது. அதை வள சுழற்சி 3 பண்ணணும், இடச்சுழற்சி 3 பண்ணணும். இது பச்சு வருமத்துக்கூட இயக்குமுறை. இதே இன்னொரு இயக்குமுறை இருக்குது. இந்த கட்டை விரலை வச்சேன், அந்த 2 விரலையும் மேலே வச்சேன், அதுக்கு பக்கத்துலேயே 3வது விரலை கொண்டு வந்து வச்சுட்டு இந்த கட்டை விரலை இப்போ எடுத்துட்டேன். பக்கவாட்டில் அசைக்கணும் 3 விரலை. இது பச்சு வருமத்துக்கு இன்னொரு இயக்குமுறை. திலர்த்த காலத்துலேருந்து 1.5 விரல் மேலே பச்சு வருமம். பச்சு வருமத்துக்கு வளச்சுழற்சி 3 செய்யணும், இடச்சுழற்சி 3 செய்யணும். அப்புறம் 3வது விரலை வச்சுட்டு கட்டை விரலை எடுத்துட்டு பக்கவாட்டை அசைக்கணும். இதற்கு பச்சு வருமத்துக்கூட இயக்குமுறை. இதனால என்ன பெனிஃபிட்? சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், மன ரீதியான உளைச்சல், மன அழுத்தம், எதுலாம் மனசு சம்பந்தப்பட்ட பாதிப்பு யாருக்காவது இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் இயக்கணும்.
புரியுதுங்களா? அடுத்து மலர் வருமம். கிளர்த்த காலத்திலிருந்து 2 விரல் மேலே. அப்போ இதிலிருந்து கையை அடி ஒரு இதழ் மாதிரி அப்படி பிரித்து இங்கே வந்து சேர்க்கணும். இது மலர் வருமம். மலர் வருமத்திலிருந்து 1 விரல் மேலே நேத்திர காலம். கண்ணு நெத்திக்கு நடுவில் இருக்கும். ஈஸ்வரன் வந்து நெற்றிக்கண்ணை திறந்தான்னு சொல்கிறாங்களா. நேத்திரம்ன்றது கண்ணுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ கிளர்த்த காலத்திலேருந்து 2 விரல் மேலே மலர் வருமம். மலர் வருமத்திலிருந்து 1 விரல் மேலே நேத்திர காலம். நேத்திர காலத்திலேருந்து 1 விரல் மேலே கும்பிடு காலம். கையை வந்து வணங்கக்கூடிய இடம், நெத்தியில் வச்சு வணங்குறதுக்குரிய இடம் தான் கும்பிடு காலம். அதுலேருந்து 1 விரல் மேலே பச்சி வருமோ, பச்சி நேர் வருமோ. பச்சி நேர்வன்னு தான் நெத்தியிலேருந்து கிளத்த காலத்திலேருந்து 5வது விரல் இங்கே படிகிற இடம் இந்த இடம் தான். இந்த இடத்த முடி தோங்குற இடம். இது பக்கவாட்டு அசைக்கணும். இது பக்கவாட்டு அசைச்சிங்கன்னா என்ன நடக்கும்? இந்த இயக்குமுறை செஞ்சேன் பார்த்தீங்களா? இது என்னன்னா பிரெயினில் வாசியை ஸ்டிமுலேட் பண்ணும். மலர் வருமம், திளர்த்த காலம் இதெல்லாம் வாசியை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. வாசின்றது என்ன? மூளையில் போகிற அந்த ஆற்றலுக்கு பேர் வாசி. 6 ஆதாரத்தில் போகிற அந்த எனர்ஜிக்கு பேர் சரம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கு உங்களுக்கு. இது ஒரு இதில் விளக்கத்தில். மனோமய கோஷத்தை இயக்குறது வந்து வாசி, பிராணமய கோஷத்தை இயக்குறது வந்து சரம். அப்போ மனோமய கோஷம்ன்றது இந்த ஃபிசிக்கல் பாடின்றது அன்னமய, சாப்பாடுனால வந்த உடம்பு. இது வந்து 5 லேயராக பாடி இருக்குது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம்னா அறிவுக்கு ஒரு உடம்பு இருக்குது, உயிருக்கு ஒரு உடம்பு இருக்குது, மனசுக்கு ஒரு உடம்பு இருக்குது. இந்த ஃபிசிக்கல் பாடி கண்ணுக்கு புலப்படக்கூடிய தேகம் இதுக்கு ஒரு உடம்பு இருக்குங்களா. இது ஜீரண மண்டலம், ரத்த ஓட்டம்லாம், கழிவு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், இதெல்லாம் வந்து அன்னமய கோஷத்தினுடைய ஸ்பேர் பார்ட்ஸ். ஞாபகம் வச்சுங்க, ஃபிசிக்கல் பாடிகளை ஒரு ஸ்பேர் பார்ட்ஸு. அப்போ வெட்டுனா அறுத்து பார்த்தா கண்ணில் தெரியும், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம், எல்லாமே தெரியும். இது அன்னமய கோஷத்தில். பிராணமய கோஷம் சக்கராசா இருக்குது, 6 ஆதாரங்கள் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அனாதான் விஷயத்து. இந்த சக்கராசை காட்டியிருக்கான் ஆல்ரெடி ஒரு ட்ரிப் ஒரு இதில் குறிப்பில் சொல்லியிருக்கிறான். இந்த படம் தான் அந்த 6 ஆதாரம்னு சொல்லியிருக்கான். பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, இந்த படம் நான் வச்சுங்க. அப்போ இந்த 6 ஆதாரத்தில் சரம் ஓடக்கூடிய இடம் அது பிராணனுடைய ஸ்பேர் பார்ட்ஸு. அது எம், ரம், லம், அம்னு ஒவ்வொரு சக்கரத்துலேயும் ஒவ்வொரு வித மந்திரங்கள் அனாதையாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த மந்திரங்கள் இயங்குவதற்கு தகுந்த மாதிரி பாடி அந்த சக்கரம் வேகமாக சுழலுது. அதுலேருந்து பாடியிலேருந்து ஒரு எக்ஸ்போஸ் ஆகுது, ஒரு கலர், 7 விதமான கலர் உடம்புல வெளிப்படுது. அதுதான் அந்த கலரு தான் ஆறான்னு சொல்லுவாங்க. இந்த ஆறாவோட இயக்கம் தடைபடும் போது சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுவாங்க. இது உயிருக்குள்ள உடம்பு, பிராணமய கோஷத்துக்குள்ள உடம்பு. அதில் போகிற எனர்ஜிக்கு பேர் சரன்னு பேர். பிரெயினில் போகிற எனர்ஜிக்கு பேர் மனோமய கோஷம். மனோமய கோஷம்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மனம்னா என்ன? நம்ம பிறந்தது இன்னைக்கு உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பதிவாயிருக்கும். அது தானாக வந்து என்னங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் சும்மா உடம்பு தான் சும்மா இருக்கும், ஏதோ சிந்தனை வந்து போயிட்டுருக்கும். அப்போ பதிவு ஆனது தானாக வந்து போனால் அது எண்ணம்னு. இல்லைன்னா நாமளே சிந்தனை பண்ணுவோம். சிந்தனை பண்ணுறதுன்னா நான் ஒரு கேள்வி கேட்டால் டக்குன்னு பதில் சொன்னீங்கன்னா பதிவானதுலேருந்து வருதுன்னு அர்த்தம். இல்லைன்னா யூகிச்சு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க, புரியுதுங்களா? அப்போ நீங்களே சிந்தனை பண்ணால் அதுக்கு பேர் சிந்தனை. லைஃப்பில் எப்படி இருக்கணும், கல்யாணம் பண்ணணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஏதாவது நாமளே சிந்தனை பண்ணால் அதுக்கு பேர் சிந்தனை. ஆல்ரெடி பதிவானது தானே வந்து போனால் அதுக்கு பேர் எண்ணம். இது ரெண்டும் மிங்கிலாகி வரும். இந்த ரெண்டு மிங்கிலாகி வர்றதுக்கு பேர் தான் அறிவுன்னு பேர், புரியுதுங்களா? அறிவுனா என்ன? எண்ணமும் சிந்தனையும் கலந்த ஒன்று தான் அறிவு. இப்போ ஒரு கேள்வி கேட்டால் ஒன்று பதில் சொல்லணும், ஆனால் பதிவுலேருந்து வரணும். இல்லைன்னா யூகிச்சு இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க, அவ்வளோதான். இப்போ ரெண்டு மிங்கிலாகி வர்றது அறிவு. ஒரு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? சித்தம்ன்றது ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆனது, பதிவானது. பூர்வீக கர்மாவெல்லாம் பதிவாகலாம் சித்தத்தில் பதிவாயிருக்குன்னு அர்த்தம். சித்தம்ன்றது பூர்வீக கர்மா பதிவாக்கப்பட்ட இதெல்லாம் ரெக்கார்டு ஃபைல்ஸ். அதெல்லாம் சித்தம்ன்றது ஃபைல், ரெக்கார்டு ஆகிக்கப்பட்டது. அதுதான். இப்போ இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை போக்குற ஒரு பாயிண்ட் எதுனா, அதில் ஏதாவது குற்றம் ஏதாவது சரி பண்ணுறது வெற்றிலை காலம். இதில் பாருங்க, இதிலிருந்து புருவ உருமத்திலிருந்து 5 விரல் மேலே வெற்றிலை காலம், பச்சை நேர் உருமத்திலிருந்து 3 விரல் இடது பக்கம் வெற்றிலை காலம். இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை சரி பண்ணுற பாயிண்ட்.
மனோமய கோஷத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, சரி பண்ணுற முக்கியமான பாயிண்ட்டு வெற்றிலை காலம். இந்த பச்சை நேர் வருமம் செய்யும் போது என்ன நடக்குது? இந்த பச்சை நேர் வருமத்தை செஞ்சிங்கன்னா மோஷன் எல்லாருக்குமே ஃப்ரீயாக போகும். குழந்தைகளுக்காக இருக்கட்டும், பெண்களுக்காக இருக்கட்டும், ஆண்களாக இருக்காங்க, இந்த பாயிண்ட்டை இயக்கலாம். இது வந்து குறிப்பாக ஒரு சில பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு பெண்களுக்கு இருக்கக்கூடாது. எந்த பெண்களுக்கு இயக்கணும்னா தாய்மை அடைந்த பெண்களுக்கு இது இயக்கக்கூடாது, மோஷன் போகிறதுக்காக இயக்கக்கூடாது. பார்த்தீங்களா? இது இயக்குனானா 1 மணி நேரத்தில் மோஷன் ஃப்ரீயாது. மலைக்குடலில் அந்த அபானனை உற்பத்தி பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அந்த காற்றை ப்ரொடியூஸ் பண்ணி மலத்தை வெளியே தள்ளும். இந்த பாயிண்ட்டு மலச்சிக்கல் யாருக்காவது இருக்குதோ, மோஷன் யாருக்காவது வெளியே வரலையோ, பச்சை நேர்வமத்தை இயக்குங்க, மோஷன் ஃப்ரீயாக போகும். 1 ஹவரில் கண்டிப்பாக போயிடும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், நீங்களே இயக்கி பாருங்கள், மோஷன் ஃப்ரீயாக போகும். அடுத்து இது வந்து கர்ப்பப்பையில் அந்த பனிக்கூடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் குழந்தை அப்படியே அப்படியே தொங்கும். அதனோட டைரக்ஷன் டிகிரி இதன் மாறி இருக்குன்னா இவங்க சொல்லுவாங்க, இந்த குழந்தைங்கள்லாம் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் சிசேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா அந்த குழந்தையோட அமைப்பு கொஞ்சம் டைரக்ஷன் டிகிரி மாறி இருக்கும். அப்போ அது ஒரு பனிக்கூடம் உடையும் போது நேராக தலை தான் இந்த குறிக்கு வழியாக வெளியே வரணும். சில நேரங்களில் கால்கள் வரும், புரியுதுங்களா? சில சமயம் காலும் வராமல் தலை வராமல் முதுகு வந்து அந்த நடுவில் வந்து மாட்டிக்கும், குறிக்கு நடுவில் வந்து மாட்டிக்கும். அப்போ அந்த குழந்தை வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ அந்த டிகிரி அந்த குழந்தையோட அமைப்பு மாறி இருக்கிறனால அதை சிசேரியன்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? இந்த பச்சை நேர் வருமத்தை நீங்கள் இப்படி இயக்குனீங்கன்னா 8வது மாதத்துலேருந்து வாரம் 1 முறை இதை இயக்கணும். 9வது மாதத்தில் வாரத்துக்கு 2 முறை இயக்கணும். 10வது மாதத்தில் கடைசி வாரம் டெய்லி இயக்கி ஆகணும், புரியுதுங்களா? இயக்குனா இது நார்மல் டெலிவரி ஆகிடும். அந்த குழந்தை வந்து எந்த பொசிஷனில் இருந்தால் அந்த டிகிரியே மாறி போயிடும். நீங்கள் செக் பண்ணுங்கள், சிசேரியன் சொன்ன அந்த குழந்தைகள்லாம் நார்மல் டெலிவரியில் வந்துடுவாங்க. ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் இயற்கையாக வரணும். முதுகில் பொலிவர்மம்னு ஒன்று இருக்குது. அந்த பொலிவர்மம் இப்பு வலி வந்த உடனே பொலிவர்மத்தை கொடுத்தா பனிக்கூடத்தை உடைக்கக்கூடிய பாயிண்ட் முக்கியமானது. அது அதை பனிக்கூடத்தை உடைச்சி குழந்தைய வெளியே தள்ளும், புரியுதுங்களா? இது வந்து டிகிரியை கரெக்ட் பண்ணி சரியான பொசிஷனுக்கு கொண்டு வரக்கூடிய பாயிண்ட் இது. ஸோ தாய்மை அடைந்த பெண்கள் சிசேரியன் இல்லாமல் நார்மல் டெலிவரி பண்ணணும், இந்த பாயிண்ட்டை இயக்கிட்டே வாங்க. 8வது மாதத்துலேருந்து இயக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நார்மல் டெலிவரி ஆகிடும். குழந்தை சரியான பொசிஷனில் வந்து நேச்சுரலான ஒரு பிரசவத்தை எடுக்கிறதுக்கு உள்ள முக்கியமான பாயிண்ட்டு இது. மனசுக்கு உள்ள பாயிண்ட்டுன்னு சொல்லும் போது ஆகரண குருத்து குட்டி, கிளர்த்த காலம், பச்சை வருமம், வெற்றிலை காலம், கொண்டைக்கொல்லி, துளியாடி வருமம், இதெல்லாம் வந்து மைண்டு சம்பந்தப்பட்ட பாயிண்ட்டு. இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் ஏற்கிறீங்கன்னா மனோமய கோஷத்தில் எந்த பாதிப்பு இருந்தாலும் சரி பண்ணலாம், பிரெயினில் எந்த பாதிப்பு இருந்தாலும் சரி பண்ணலாம். மெமரியில் கோமாவில் இருக்க இதெல்லாம் இருந்தால் இது அது வந்து பிரெயினை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க வச்சுங்க. அடுத்து இப்போ கொண்டைக்கொல்லி. கொண்டைக்கொல்லி எங்கே இருக்குதுன்னா திளர்த்த காலத்திலிருந்து கையை இங்கே பச்சை நேர்வமத்தில், இதுதான் பச்சை நேர்வமம். திளர்த்த காலத்திலேருந்து 5 விரல் மேலே பச்சை நேர்வமம், பச்சை நேர்வமத்திலேருந்து 5 விரல் மேலே கொண்டைக்கொல்லி. கொண்டைக்கொல்லி அளவு எப்படி பார்க்கணுன்னா இது பைகை காலம், பைகை காலத்திலேருந்து சுண்ணாம்பு காலம் 3 விரல் மேலே அப்படியே தடையிட்டு வந்தால் நடு மண்டை. 2 பக்கமும் அப்படியே கோடு அரை வட்டம் போட்டிங்கன்னா சந்திக்கிற இடம் கொண்டைக்கொல்லி. இங்கே நெத்தியிலேருந்து நேராக ஒரு கோடு அப்படி அரை வட்டம் அப்படி போட்டிங்கன்னா இந்த 2 கோடும் காதும் பைகை காலம் சுண்ணாம்பு காலமும் நெத்தியிலேருந்து நேராக திளத்த காலம் இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு அரை வட்டம் போட்டிங்கன்னா சந்திக்கிற இடம் கொண்டைக்கொல்லி, நடு மண்டைன்னு வச்சுங்க. குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க உச்சி துடிக்கும், கொலன்னு இருக்கும், சிறு பல்ல இருக்கும் அந்த இடத்துல. அதுதான் கொண்டைக்கொல்லியோட இருப்பிடம். 5 வருஷம் ஆனால் அது மரம் மண்டையாகிடும், ஸ்ட்ராங் ஆகிடும், ஹார்ட் ஆகிவிடும். சின்ன குழந்தையாக இருக்கும்போது அங்கே சாஃப்டாக இருக்கும். இந்த கொண்டைக்கொல்லி எப்படி இயக்குறது? இதனால் என்ன பெனிஃபிட்டு? நடு விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கையை வச்சேன். இப்போ இந்த விரலை நீட்டினா இந்த விரல் நல்லா நீட்டிகிட்டு இருக்கும், இந்த விரல் உள்ளே அடங்கின மாதிரி இருக்கும். இப்போ இந்த விரலை தான் அழுத்துறான், இந்த விரல் சும்மா சப்போர்ட்டு தான், புரியுதுங்களா? இப்போ இயக்கும் போது பக்கவாட்டு அசைவு பாருங்க, பக்கவாட்டு அசைவு. இந்த விரலுக்கு தான் நான் அழுத்தம் கொடுக்குறேன். நான் இந்த விரல் லூஸு தான் இருக்குது, நான் சும்மா சப்போர்ட்டு தான் வச்சுருக்கேன். இயக்கும் முறை இது தான் இயக்குறேன், சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன், புரியுதுங்களா? ஏன்னா வாங்க வராது எனக்கு, வெறும் சிங்கிள் விரலை இயக்குறதை விட அந்த விரலை சப்போர்ட் பண்ணிட்டு இயக்கும் போது நல்லா க்ளீனாக வரும். அதுக்காக இது கொண்டைக்கொல்லி இயக்கும் முறை.
பச்சை நேர் வருமத்தில் உள்ளங்கை வெள்ளை வருமத்தை வச்சுக்கணும். நடு விரலுக்கு கொஞ்சம் கிரிப் கொடுக்கணும். இந்த 2 விரல் சும்மா சப்போர்ட் பண்ணிக்கணும். பக்கவாட்டு 3 அசைவு அசையணும். கொண்டைக்கொல்லி நாளமில்லா சுரப்பியை இயக்குது. தலைவலியை போக்கும். இது மெயினாக தலையில் வலி, உச்சந்தலையில் வலினாலே பித்தத்தினால தலைவலின்னு சொல்லலாம், ஹீட்னால தலைவலிலாம். ஸோ தலைவலியை போக்குறதுக்கு உள்ள முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கொண்டைக்கொல்லின்றது சூட்சும தேகம், நம்மளுடைய ஸ்தூல தேகமும் ஃபிசிக்கல் பாடியும் சூட்சும தேகமும் இணைகின்ற ஒரு இடம். புரியுதுங்களா? ஏதாவது ஒரு இளநீ அப்படியே தென்னை மரத்துலேருந்து பொத்துன்னு விழுந்து தலையில் அடிபட்டுடுச்சுன்னு வச்சுங்க. இல்லை அந்த காலத்தில் சின்ன வீடு வாசல் குறுகலான வாசல் இருக்கும், தடியாக அப்படி இருக்கும், குமிழெல்லாம் வச்சுருப்பாங்க. ரொம்ப பழங்காலத்து வீடெல்லாம் ஓட்டு வீடாக இருக்கும், தூண்டெல்லாம் இவ்வளோ பெருசு மரத்தெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த வீடெல்லாம் போய் கீழே குனிஞ்சு போனால் விவரம் தெரியாமல் டக்குன்னு போய் இடிச்சுக்குவாங்க, மண்டை உச்சி மண்டை அடிக்கும். சரிங்களா? இது மாதிரி யாராவது உச்சி மண்டையில் அடிபட்டுச்சுன்னா நம்ம சூட்சுமத்தங்க அடிக்கடி வெளியே வரும், மயக்கப்பட்டு டவான அன்கான்சியஸ் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ தலைக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கம்மி ஆகிடுச்சுன்னா, அந்த கொண்டைக்கொல்லியில் பாதிக்கப்பட்டுடுச்சுன்னா அடிக்கடி நம்ம உயிரே நம்ம உடம்பை பார்த்துட்டு திரும்பி கொஞ்ச நேரம் வந்து பூந்துக்கும். புரியுதுங்களா? அது 5 லேயர் இருக்குல்ல, அதில் ஒரு லேயர் தான் வரும், திரும்பி உள்ளே போயிடும். புரியுதுங்களா? இந்த கொண்டைக்கொல்லியை இயக்கும் போது அந்த சூட்சும தேகம் அதை சமன்படுத்துது. ஃபிசிக்கல் பாடிக்கும் சூட்சும தேகத்துக்கு உள்ள இன்டர் கனெக்ஷன் கட் ஆகும் போது அடிக்கடி இந்த சூட்சுமம் வெளியே வந்து போகும். அந்த சூட்சுமம் உள்ளுக்குள்ளேயே இருக்கணும்னா இந்த கொண்டைக்கொல்லி இயக்கணும். இந்த கொண்டைக்கொல்லிக்கு ஆற்றல் அட்டு போச்சுன்னா என்ன பண்ணும்? இந்த கொண்டைக்கொல்லி இயக்கும் போது நாளமில்லா சுரப்பிகள்லாம் இயக்கப்படுது, தலைக்கு எனர்ஜி கிடைக்குது, ஸ்தூல தேகத்தையும் சூட்சும தேகத்தையும் இன்டர் கனெக்ஷன் பண்ணுற ஒரு முக்கியமான இடம். சில நேரம் இது ஒரு மாதமாக கொண்டைக்கொல்லி கொடுத்துட்டு இருப்பீங்க, இதனால் வர பெனிஃபிட் உங்களுக்கு சரியான பயன் அடைஞ்சிருக்க மாட்டீங்க. அந்த பேஷண்ட்டு அசிட்டிஸ் எப்படி இருக்கிறாரு அப்படியே தான் இருப்பார். அப்போ என்ன பண்ணணும்? கொண்டைக்கொல்லிக்கு ஆற்றல் கொடுக்கும்போது இந்த கையில் வந்து அஸ்தி காந்தாரின்னு ஒன்று இருக்குது, அதை கொடுத்தா கொண்டைக்கொல்லிக்கு ஆற்றல் கிடச்சிரும். நேர் வருமத்தை கொடுத்தாலும் கொண்டைக்கொல்லிக்கு ஆற்றல் கிடச்சிரும். இப்போ நாகா காலம்ன்றது கழுத்துக்கு பின்னாடி இருக்குது, 3 விரல் கீழே, முடிச்சு வருமத்திலேருந்து 3 விரல் கீழே நாகா காலம். நாகா காலம் வந்து பிடரி காலத்துக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இந்த பிடரி காலம் கொண்டைக்கொல்லிக்கு ஆற்றல் கொடுக்கும். இப்போ கொண்டைக்கொல்லிக்கு ஆற்றல் வரணும்னா என்ன பண்ணும்? பிடரி காலத்தை இயக்கினாலும் கொண்டைக்கொல்லி இயங்கும். கை அக்கல்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குது, அஸ்தி காந்தாரி இயக்கினாலும் கொண்டைக்கொல்லிக்கு ஆற்றல் கிடைக்கும். நேர் வருமம் நட்டல் வருமம் இயக்கினாலும் இதுலேருந்து 10 விரல் நட்டல் வருமம். நேர் வருமத்துக்கு நேர் பின்னால், நெஞ்சு குழிக்கு நேர் பின்னால் முதுகில் இருக்குது நட்டல் வருமம். நாக காலம் முடிச்சு வருமத்திலேருந்து 3 விரல் கீழே. இது எல்லாமே கொண்டைக்கொல்லிக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய, தலைக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. ஞாபகம் வச்சுங்க. கொண்டைக்கொல்லி செயலற்று போகும் பட்சத்தில் இப்போ கொண்டைக்கொல்லி இயக்கணும், அது மாதக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பேஷண்ட் ரெக்கவரி ஆகலைன்னு சொன்னால் அந்த மற்ற பாயிண்ட்லாம் இயக்கும் போது இந்த கொண்டைக்கொல்லி இயங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதை இயக்கும் போது ஆஸ் யூஸ்வலாக அதுக்குள்ள பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இது நாளமில்லா சுரப்பி இயக்குது. ஸ்தூல சூட்சும தேகத்தை ஆக்சிடென்ட் விபத்தெல்லாம் ஆகி கோமாவில் போயிடுவாங்க, அவங்கள ரிக்கவர் பண்ண முடியாது. அந்த சூட்சும தேகத்தையும் ஸ்தூல தேகத்தையும் இணைக்கக்கூடிய, ஏன்னா சூட்சும தேகம் டெட் ஆகி போச்சு, ஃபிசிக்கல் பாடி அதனால் இயக்கம் இல்லாமல் போகுது. அது ரெண்டுத்தையும் இணைக்கிற பாயிண்ட் இது. ஆமாம் வச்சுங்க. அது கொண்டைக்கொல்லியாக இயக்குவதற்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து கிருஷ்ணவர்மம் சந்திரவர்மம். இது கிருஷ்ணவர்மன்றது கொண்டைக்கொல்லியிலிருந்து ஒரு விரல் வலது பக்கம் கிருஷ்ணவர்மம், ஒரு விரல் இடது பக்கம் சந்திரவர்மம். இப்போ நடுவிரலை லூஸ் கொடுத்துடணும். முன்னாடி என்ன பண்ணேன்? நடுவிரலுக்கு டைட்டு கொடுத்து இதை லூஸ் கொடுத்துருந்தேன், அந்த 2 விரலை. இப்போ இதை லூஸ் கொடுத்துட்டு இதை டைட் பண்ணிக்கிட்டேன். இந்த சப்போர்ட் பண்ணிக்கணும், நெத்தியில் பக்கவாட்டில் அசைக்கணும். இது சும்மா சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன் நடுவரில். இது ரெண்டுத்தையும் இயக்குறேன். இது கிருஷ்ணவர்மம், இது சந்திரவர்மம், சேர்த்து தான் பக்கவாட்டில் இயக்கணும். கொண்டைக்கொல்லியிலேருந்து ஒரு விரல் வலது பக்கம் கிருஷ்ணவர்மம், கொண்டைக்கொல்லியிலேருந்து ஒரு விரல் இடது பக்கம் சந்திரவர்மம். இப்போ நடுவிரல் லேசாக லூஸ் கொடுத்துட்டு பக்கவாட்டு அசைங்க. இந்த 2 விரலும் சேர்த்தே இயக்கணும். கிருஷ்ணவர்மத்தையும் சந்திரத்தையும் சேர்த்து இயக்கணும். இதனால் என்ன பெனிஃபிட்டு? கை காலுக்கு ஆற்றல் கொடுக்கும். யாரெல்லாம் கை வலின்னு சொன்னீங்கன்னா வருமானம் பண்ணின உடனே என்னங்க அப்படியே தாங்க வலி இருக்குது, ஒன்றும் சரியாகல, கை சார்ந்த வருமானம் கொடுப்போம், சரியாகாது. அப்போ இந்த மாதிரி கொண்டைக்கொல்லி கிருஷ்ணவர்மா சந்திரவர்மா கொடுத்துட்டு திரும்பி கை சார்ந்த தலை சார்ந்த வருமத்தை கொடுத்துட்டு கை சார்ந்த வருமம் கொடுத்தோன்னா கை வேலை செய்யும். அப்போ தலையில் உள்ள ஆற்றல் கழுத்து வழியாக கைகளுக்கு வரல, எங்கேயோ பிளாக் ஆகி நின்றுடுச்சு. அப்போ அந்த கைகளுக்கு கால்களுக்கு எனர்ஜி வரணும்னா, விளங்காத கை கால்கள்லாம் ஆக்டிவேட் ஆகணும்னா கிருஷ்ணவர்மா சந்திரவர்மா இயக்கணும். புரியுதுங்களா? அடுத்து
இது வெள்ளை அணுக்களும் சிகப்பு அணுக்கள் எண்ணிக்கையை கவுண்டிங்கை கரெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் கிருஷ்ணவர்மமும் சந்திரவர்மமும். அடுத்து கிருஷ்ணவர்ம சந்திரவர்மமும் செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட அந்த கர்ப்பப்பை, ஆண்குறி, இதுக்கு அந்த விந்துத்தன்மை இதெல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த கிருஷ்ணவர்மமும் சந்திரவர்மமும் கொடுக்கணும். இது வந்து கிருஷ்ணவர்மம் சந்திரவர்மம் சுவை, அந்த நாக்கில் டேஸ்ட்டை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பாயிண்டிங் இதில் இருக்குது. இந்த இடத்துல டேஸ்ட்டை உருவாக்குற ஒரு பாயிண்ட்டு. மூக்குக்கு சுவாசனா அந்த ஸ்மெல்லை உணர வைக்கக்கூடியது பாயிண்ட்டு இதில் முக்கியமாக இருக்குது. இது கிருஷ்ணவர்மத்தில் சந்திரவர்மத்தில் மூக்கில் சுவாசத்தை உணர வைக்கக்கூடிய பாயிண்ட்டு இதில் இருக்குது. ஆமாம் வச்சுங்க. அதாவது காது செவிடுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பேர் செவிடுன்னு சொல்லுவாங்க. கண்ணு தெரியலன்னா குருடன்னு சொல்லுவாங்க. வாய் பேச முடியலன்னா ஊமைன்னு சொல்லுவாங்க. கைகள்லாம் மடங்கி போய் மொண்டியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் மொண்டி ஏதோ சொல்லுவாங்க. முடவன் கூட சொல்லுவாங்க. முடவன் நல்ல வார்த்தை. இப்போ மூக்கு புலன் வேலை செய்யலைன்னா அதுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது. ரொம்ப பேருக்கு ஸ்மெல் தெரியாது, சாப்பிட்ற ஸ்மெல் தெரியாது. அந்த ஸ்மெல் அதுவே ஒரு புலன் தான். அந்த புலனில் குற்றம் இருக்கிறவன யார்ட்டையும் ஐடென்டிஃபிகேஷனும் பண்ணுறது கிடையாது. உண்மையிலேயே அது ஒரு பெரிய மைனஸ்ஸு. எந்த சுவையும் டேஸ்ட்டாக சாப்பிட முடியாது அவங்க ஸ்மெல் இல்லாதனால. புரியுதுங்களா? அந்த மூக்கு புலனுக்கு ஸ்மெல்லை உருவாக்கக்கூடிய பாயிண்ட்டு கிருஷ்ணவர்மத்திலும் சந்திரவர்மத்திலையும் வருது. ஆமாம் வச்சுங்க. அடுத்து இந்திரிய வர்மம். இந்திரிய வர்மம்ன்றது இங்கே பாருங்க, கொண்டைக்கொல்லி, ஒரு விரல் கொண்டைக்கொல்லியிலேருந்து ஒரு விரல் வலது பக்கம் கிருஷ்ணவர்மம், ஒரு விரல் இடது பக்கம் சந்திரவர்மம், சந்திரவர்மத்திலிருந்து ஒரு விரல் இடது பக்கம், சந்திரவர்மத்திலிருந்து ஒரு விரல் இடது பக்கம் இந்திரிய வர்மம். இந்த இந்திரிய வர்மத்தை எப்படி கேட்குறேன் பாருங்க. கொண்டைக்கொல்லிக்கு லேசாக லூஸ் கொடுத்துட்டேன் கிருஷ்ணவர்மம். இப்போ இது லூஸ் கொடுத்துட்டா இந்த ரெண்டு விரலை தான் நான் ஏற்கிறேன். புரியுதுங்களா? இருந்தாலும் இதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரு கிரிப்புக்காக இதுதான் ஏற்கிறேன். எப்போ ஏற்கிறது என்ன, கிருஷ்ணவர்மம் ப்ளஸ் இந்திரிய வர்மம். சந்திரவர்மத்திலிருந்து ஒரு விரல் தள்ளி வச்சுக்கிட்டேன். இதுதான் இந்திரிய வர்மம். இந்திரிய வர்மத்தையும் கிருஷ்ணவர்மத்தையும் இணை வர்மமாக சேர்த்து இயக்குறேன். இந்த இந்திரிய வர்மத்தை இயக்கினா என்ன நடக்குது, செக்ஸுவல் ஃபீலிங்ஸ், காம உணர்வு யாருக்கெல்லாம் செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் வரலையோ அவங்களுக்கு இந்த காம உணர்வு வரும். கிறிஸ்டியனிட்டிலாம் இருக்காங்க, மடத்திலேயே வளர்ந்த பெண்களாக இருக்கும், ஆசிரமத்தில் தங்கி படிக்கிறவங்களாக இருப்பாங்க, ஆன்மீகத்தை அதிகமாக போதிப்பாங்க, கடவுளை பற்றி ஒரு நிறைய சிந்தனைகள் பேசுவாங்க, செக்ஸுன்றது ஒரு பாவ செயல் அப்படி இப்படின்னு பதிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களே திருமணம் ஒரு வயது வரும்போது திருமணம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பெண்களோ ஒரு ஆண்களோ அந்த அந்த இறை ஈடுபாடு அதிகம் இருப்பதன் காரணமாக அது ஒரு பாவ செயல் நினச்சிட்டு அவங்க அந்த காம உணர்வு வராது. அந்த காம உணர்வு தூண்டணும்னா இதை இந்திரிய வர்மத்தை இயக்கணும். புரியுதுங்களா? அவங்க அப்படி ஒரு நெகட்டிவான எண்ணத்தை போட்டிருப்பாங்க. ஸோ அது திருமணம் ஆயிருக்கும், ஆனால் காம உணர்வுகளுக்கு அவங்களுக்கு அவ்வளோ இதாக அதுக்கு முக்கியம் வராது. அதனால் இந்த கொண்டைக்கொல்லி கிருஷ்ணவர்மம் சந்திரவர்மத்தில் ஒரு வேளை இடது பக்கம் இந்திரிய வர்மம். இந்திரிய வர்மத்தை இது ரெண்டு சேர்த்து இயக்குனா காம உணர்வு தூண்டும். இது காம உணர்வை உருவாக்குறதுக்குரிய பாயிண்ட்டு இந்திரிய வர்மம். அடுத்து இது செக்ஸுவலுக்குரிய பாயிண்ட். இந்திரிய வர்மத்திலேருந்து ஒரு விரல் பின்னால் இருக்கிறது பூவலரசன் நரம்பு. இந்த பூவலரசன் நரம்பை எப்படி இயக்குறோம் பாருங்க. இது கொண்டைக்கொல்லி, கிருஷ்ணவர்மம், சந்திரவர்மம். ஒரு விரல் இடது பக்கம் இந்திரிய வர்மம். இந்திரிய வர்மத்திலேருந்து ஒரு விரல் பின்னால் பூவலரசன் நரம்பு. விரலாக இப்படி பின்னிக்கணும். அப்படி அழுத்திக்கிட்டான். அப்படி பின்னி அழுத்திக்கிட்டு அப்படி டைட் பண்ணி இந்த மண்டை ஓட்டு மசில் எவ்வளோ, அந்த ஸ்கின் எவ்வளோ நீட்சி தன்மை இருக்கோ, எவ்வளோ எலாஸ்டிசிட்டி இருக்கோ அப்படி டைட் பண்ணி அவ்வளோ கிரிப் கொடுக்கணும். புரியுதுங்களா? முன்னோக்கி இழுக்கணும். நெற்றியை பார்த்து என்னை நோக்கி இழுக்கிறேன். புரியுதுங்களா? முதுகு பக்கம் இழுக்கக்கூடாது, ஃப்ரண்ட்டில் இழுக்கணும். இப்படி இழுக்கணும். அப்போ அந்த மசிலுக்குன்னு ஒரு லேயர் இருக்குது. இப்போ இந்த மசில் இருக்குன்னா இது பாருங்கள் எவ்வளோ நீட்சி தன்மை இருக்கோ அது மாதிரி மண்டை ஓட்டில் அந்த மசிலோட நீட்சி தன்மைக்கு தகுந்த மாதிரி டைட்டாக இழுத்து நிறுத்தணும். அப்போ டைட்டாக இருக்கும்போது என்ன ஆகும், அந்த இந்திரிய வர்மம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இந்திரிய வர்மம் ஒரு விரல் பின்னாடி தான் டைட்டாக இழுக்கும் போது என்ன ஆகணும், இந்திரிய வர்மம் லாக் ஆகிடும். இந்திரிய வர்மம் லாக் ஆகிடுச்சுன்னா அந்த காம உணர்வு அவ்வளோ வராது. இந்த பாயிண்ட்டு காம உணர்வு ஆன்மீக சாதனை புரிபவர்களுக்கு செக்ஸுவல் ஃபீலிங் வரக்கூடாது, விந்து சக்தியை ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விந்து சக்தியை ஒஜ சக்தியை ஆன்மீக சக்தியாக மாற்றணும், இறை தன்மையாக
அந்த நம்ம உடம்புக்குள்ள ஒரு சூட்சும தேகம், ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்குது, அந்த சூட்சும தேகத்தை வளர்த்து இறைநிலையோட போய் கலக்கணும். அந்த இது வந்து யோகம்னு சொல்லுவாங்க. ஒன்றரை இணைதல், ஒன்றரை கலத்தல், ஒன்றரை கூடுதல்னு சொல்லுவாங்க. இந்த ஜீவ ஆத்மாவையும் பரமாத்மையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டு. அதுக்கு சில பயிற்சிகள்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 8 மணி நேரம் ஃபிசிக்கல் பாடி இயங்குவதற்காக உரியது தான், புரியுதுங்களா? ஒரு ஆன்மீக அந்த சக்தி ஆற்றல் தேவைப்படுது அந்த சூட்சும தேகம் வளருவதற்கு. அதற்கு விந்து சக்தி அதிகமாக அது சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஆன்மீகவாதிகளாம் பிரம்மச்சரியம் காக்கணும், அந்த விந்து சக்தியை சேமிக்கணும், அதன் மூலயமா சூட்சுமத்தை டெவலப் பண்ணி அந்த சக்தியை இறைநிலையோட கலக்கணும், பிரபஞ்சத்தில் உள்ள பேரண்டத்தில் அதை பரமாத்மாவோட சேர்க்கணும், இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒன்றோட கலக்கணும், உயிரையும் மனசையும் ஒன்றோட இணைக்கணும், ஆன்மாவையும் ஒன்றோட கொண்டு கலக்கணுன்றது தான் அவங்க நியதியாக வச்சுருங்க. பிறப்பிறப்புலேருந்து விடுபடணும், முக்தி அடையணும், மோட்சம் அடையணும். அந்த ஒரு பயிற்சி முறைகளுக்கு இதை சொல்லி கொடுக்குறாங்க. இதில் என்ன நடக்கும்? இன்பம் அப்படின்னு சொன்னால் சுகம். சுகம்னு சொன்னால் இந்த ஃபிசிக்கல் பாடியை அனுபவிச்சா அதுக்கு பேர் சுகம். காற்று மேலே போடுறது, சுகமாக இருக்குது, சோபாவில் உட்காரம் சூப்பராக இருக்குது, வலுவழுப்பான மார்பிள் தேர, இது சுகம். இன்பம்ன்றது உடலும் மனசும் சேர்ந்து அனுபவிச்சா இன்பம், புரியுதுங்களா? மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஐம்புலன்களும் அனுபவிக்கிறது. டிவி பார்க்குறோம், கண்கள் மூலியமா அது காட்சிகளை பார்க்குறோம், மியூசிக் கேட்குறோம், டேஸ்ட் பண்ணுறோம், எல்லாத்தையுமே ஐம்புலன்களும் அனுபவிக்கிறதுக்கு பேர் மகிழ்ச்சின்னு பேர், புரியுதுங்களா? சந்தோஷம்னு பேர். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது. மனைவிக்கு படம் எடுத்து கொடுக்கலாம், நகை எடுத்துக்கலாம், குழந்தைகளை ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்க்கலாம், அவங்க படிக்க வைக்க நல்லது கெட்டது, அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம், புரியுதுங்களா? மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி நம்ம சந்தோஷப்படுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சந்தோஷம்னு. மற்றவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம மனம் சந்தோஷப்படுறதுக்கு தான் சந்தோஷம்னு பேர், புரியுதுங்களா? நம்ம நிலையில இல்லை, அடுத்தவங்க நிலையை அவங்க சந்தோஷமா இருக்கிறத நம்ம சந்தோஷப்படுறது சந்தோஷம். ஆனந்தம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆனந்தம்னா பர்மனெண்ட்டாக நமக்குள்ள ஒரு அமைதி இருக்குது, அது இமயமலையிலையோ வேறு எங்கேயுமே கிடையாது, நமக்குள்ளே இருக்குது. அந்த ஆனந்தன்றது நிரந்தரமாக இருக்குது. ஜீவானந்தம், நித்தியானந்தம், பரமானந்தம் அப்படின்னு எத்தையோன ஆனந்தம் இருக்குது. அதெல்லாம் ஜீவனுக்கு ஒரு ஆனந்தம். பரம்னா உலகம், உலகத்தில் ஒரு ஆனந்தம். நித்தியன சதா ஒரு ஆனந்தம் இருக்குது, அது நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்குது. எப்போ அது நடக்குன்னா, இந்த காமன் ஒரு நின்ன உடனே அந்த காமம் நமக்கு எப்போ அடங்கிடுச்சோ அந்த ஆனந்தம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும், புரியுதுங்களா? அதற்காக தியானத்தில் காம உணர்வை கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு சில தனி விளக்கங்கள் அப்புறம் சொல்கிறேன். இந்த காம உணர்வை கட்டுப்படுத்துறதுக்காக பூவலரச நரம்பு, பூ பூக்காத நரம்பு, பூ பூத்திருச்சுன்னா பூ நீராட்டி விழான்னு பெண்களை சொல்லுவாங்க. அவங்க இந்த உடல் தாய்மை அடைவதற்கு தயார் அடிச்சுடுவாங்க. அப்போ விந்து எப்போ உற்பத்தி ஆகுதோ அது நிறுத்துகிற இடம், புரியுதுங்களா? பூ பூக்காமல் இருக்கிறதுக்கு உள்ள பாயிண்ட் இது. இது வந்து பூவலரசன் நரம்புன்றது பூக்க வைக்கக்கூடாது. பூத்திருச்சுன்னா திரும்பி அதை இனவிருத்திக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். பூக்காமல் இருக்குதுன்னா இனவிருத்தி தயாரில்லை. அது வந்து ஆன்மீக ஆற்றலை கொண்டு வந்துட்டு அந்த ஆனந்தன்ற ஒரு வேர்டு சொல்லுவோம். எப்போதுமே சதா அவங்க மனசு சந்தோஷமாகவே இருக்கும், ஃபுல்ஃபில்னஸ்லேயே இருக்கும். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அடுத்து கம்மா போட்டுக்கிட்டே போவோம். ஆனால் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். 10,000 சம்பாதிப்போம், 10 லட்சம் சம்பாதிப்போம், 10 கோடி சம்பாதிப்போம், கம்மா போட்டுகிட்டே போவோம். ஆனால் நம்ம இறைவன் கொடுக்குறத ஃபுல்ஃபில் பண்ணி சந்தோஷமாக வாழ மாட்டோம். ஒரு பழைய சாப்பிட்டா திருப்தியாக சாப்பிடுவோம், பிரியாணி சாப்பிட்டா அதில் உப்பு இல்லை புளி இல்லைன்னா மைனஸ் பார்ப்போம். இப்போ ஆனந்தம்ன்றது எல்லாத்துலேயுமே முழு நிறைவு திருப்தியோடையே உலகத்தில் உள்ள அனைத்தையும் பார்க்குறது தான் ஆனந்தம்னு பேர். இது இந்த வர்மத்தை இயக்கும் போது அந்த நிலை ஏற்படும். நன்றி.